श्रीमद्वेदान्तरामानुजयति कृपया रङ्गिणीन्यस्तभारम् तत्सम्प्राप्तागमान्तद्विदयमनुगणम् शिष्टतापूर्णमग्र्यं श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणा लब्धमोक्षाश्रमन्तं सत्त्वस्थं श्रीवराहं यदिवरमनघं देशिकं संश्रयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थबोधं तत्पादयुग्मसरसिरुजवृन्दराजं त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमन्तं श्रीरङ्ग लक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृती दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचरा कटाक्षाः श्रोत्रेषु पुंसाममृतं क्षरन्तीं सरस्वतीं संसृतं कामधेनुः त्वत्प्रेयसश्रवणयोगो अमृतायमानां तुल्यां त्वदीयमणिनूपुरसिञ्चितानां गोदे त्वमेव जननी त्वदभिष्टवार्हामो वाचं प्रसन्नमधुरां मम संविदेहि वन्दे वृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं नीलातुङ्गस्तनगिरितटी शुद्धमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं सुदिशदशिरसिद्धमध्यापयन्ती सोच्चिष्टायां सजनिगलितं याबलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमयितमितं भूय एवास्तु भूयः अन्नवयल புதுவையாண்டாளரங்கற்கு பன்னே திருப்பாவை பல்பதியமூ இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாயி நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ. ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே எரிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலடாய் மாற்றாருனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன்னடி படியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோரெம்பாவாய் ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ. சேப்பதியான ஸ்ரீமன் நாராயணுடைய திவ்யமான அனுகிரகத்தில் சங்கத்தமிழ் மாலை சொல்லக்கூடிய திருப்பாவை அமுதத்தில் இன்றைய தினம் நமக்கு 21வது பாசுரத்தினுடையதான அனுபவம். ஒவ்வொரு பாசுரத்தினாலையும் ஒவ்வொருத்திலேயே ஒவ்வொரு தோழிகளாக எழுப்பிட்டு இருந்த ஆண்டாள் நந்தகோபருடைய திருமாளிகைக்கு வந்தவுடன் நந்தகோபரை எழுப்பி நந்தகோபருடையதான பக்கத்துல உறங்கி கொண்டிருந்ததான யசோதா அம்மாவை எழுப்பி அதுக்கு பிறகு பலராமனை எழுப்பி
நம்பி மூத்த பிரான் அப்படின்னு சம்பிரதாயத்தில் சொல்றது. பலராமனுக்கு திருநாமம் நம்பி மூத்த பிரான். அவரை எழுப்பி மற்றொரு அடுத்த பாசுரத்தினால புருஷகாரம் வேணுமே, தாயார் மூலமா தான் பெருமாள் அடையணும், சிபாரிசு வேணுமே அப்படிங்கிறதுக்காக உந்து மதகளிட்டன் ஓடாத தோல்வழியன் அப்படிங்கிறதான பாசுரத்துல ஏகதேசம் நப்பின்னைய உணர்த்தி, அதுக்கு பிறகு குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல்னு சொல்லக்கூடிய பாசுரத்துல கிருஷ்ணனையும் நப்பின்னையுமா எழுப்பி திவ்ய தம்பதிகளை எழுப்பி 33 ரெண்டு பேரையும் திவ்ய தம்பதிகளாக எழுப்புறது அப்படிங்கிற சம்பிரதாயத்துல அவளெல்லாம் உணர்த்தியாச்சு. இப்போ ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப அப்படிங்கிறதான பாசுரம் பெருமாளுடையதான கல்யாண குணங்களை போற்றணும் இல்லையா? அதனால பெருமாளுடைய கல்யாண குணத்தை கொண்டாடணுங்கிறதுக்காக நப்பின்னை மனசு குளிர்ந்து நாமும் இந்த தோழிகளோட ஆண்டாளோட சேர்ந்துட்டு கிருஷ்ணனுடைய குணானுபவத்தை அனுபவிக்கலாமே, போற்றி பாடலாமே அப்படின்னு திருவுள்ளம். அதனால ஆண்டாள் கோட்டையோட சேர்ந்து பெருமாளை தோத்திரம் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறார். ஏன்னா ஸ்ரீமத் ராமாயணத்துல கிஷ்கிந்தா காண்டத்துல ஆஞ்சநேயன் முதலா பம்பா நதி தீரத்துல தான் ராமலட்சுமணால சந்திக்கிறார். இன்னைக்கு அதெல்லாம் அனுபவிச்சோம். அந்த சமயத்துல இளைய பெருமாள் ஆஞ்சநேயனோட பேசும் பொழுது, என்னுடைய தமையனாரிவர் சக்கரவர்த்தி திருமகன், இவருக்கு நான் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, குணைஹி தாஸ்யமுபாகதா, இவருடையதான கல்யாண குணத்துக்கு நான் ஆட்பட்டு அவருக்கே நான் தொண்டு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். அவருடைய குணத்துக்கு ஆட்பட்டு என் தமையன்கிறதுனால தொண்டு பண்ணல, தசரத மகாராஜாவுடைய மூத்த குமாரர் அப்படிங்கிறதுனால தொண்டு பண்ணல, அவருடைய குணத்துக்கு ஆட்பட்டு ராமனுடைய கல்யாண குணத்துக்கு ஆட்பட்டு குணைகி தாசியம் உபாகதா, தாசிய கைங்கரியை நான் பண்ணிட்டு இருக்கேன், தாசிய பக்தி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றார். அப்படி அதை போல பெருமாளுடையதான குணங்களுக்கு ஆட்படுறதுங்கிறது பெரிய விஷயம். அதுதான் இங்க ஆண்டாள் அனுபவிக்கிறார். ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப, ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப. பசுமாடு நான் தான் அன்னைக்கே நாம அனுபவிச்ச பிரகாரம் ஓங்கி உலகள் அந்த பாசுரத்தில் நம்ம அனுபவிக்கும் பொழுது வாங்க குடம் நினைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள்னு ஆண்டாள் ஆரம்பத்திலேயே சொல்லிடுறார். ஒரு பாத்திரம் வச்சு பாத்திரம் இல்லாத குறையே தவிர பால் இல்லாத குறை இல்லை அப்படின்னு அங்க வியாக்கியானம். ஒரு பாத்திரம் வச்சு ஒரு மீது அந்த பசுமாட்டை இழுத்து விட்டா போருமா, அப்படியே அந்த பாத்திரம் பூர்த்தியா ரொம்பி வழியுமா. எதிர்பொங்கி மீதளிப்ப, ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப. அதனால எதிர்பொங்கி அது அடுத்த பாத்திரம் கொண்டு வரும்படியா இருக்குமா, அப்படி ஒரு பால் சுரக்கக்கூடியதான பசுமாடுகள் அப்படிங்கிறார். மாற்றாதே பால் சொரியும் அப்படின்னு அடுத்த பதம் போடுறா ஆண்டாள் சொல்றா. மாற்றாதே பால் சொரியும் அப்படின்னா, சில மாடுகள் எப்படின்னா கொஞ்ச காலம் பால் கறக்கும், அப்புறம் மரப்பு தட்டி போயிடுமா. மரப்பு தட்டி போய் மரத்து போய் திருப்பி அதுக்கப்புறமா அது செனையாகி அப்புறம் அடுத்த கன்று போடும் பொழுது தான் பால் கறக்க ஆரம்பிக்கும். ஆனா இந்த ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய பசுமாடுகள்லாம் ஜீவநதி போல அப்படின்னு சொல்றார். எப்பொழுதும் சதா சர்வகாலமும் பாலை கொடுத்துட்டே இருக்குமா. அப்படிப்பட்டதான ஒரு பசுமாடுகள், அதனால கறக்கும். மாற்றாதே பால் சொரியும் அப்படின்னா வள்ளல் பெரும் பசுக்கள்னு ஒரு பதம் போடுவானே அப்படின்னா, வள்ளல் தன்மைனா உதாரணமான குணம், எல்லாருக்கும் அள்ளி வழங்கக்கூடியது. ஏன்னா தன் கன்றுக்கு பால் கொடுக்கக்கூடிய நேரம் வந்துடுச்சுன்னா தான் குமுறது பால் கொடுக்கணும்னு. கன்று வந்துடல, கறப்பாரும் இல்லை, ஆனா பால் கன்றுக்கு கொடுக்க போறது இல்லை. கன்றுக்கு பசிக்குமே நினைச்ச உடனேயே அன்னைக்கு நம்ம அனுபவிச்சோம் பாசுரத்துல, பால் தானே சுரக்கிறது. அதுக்கப்புறம் தான் அது பால் சுரந்து கீழே இருக்கக்கூடிய அந்த பூமியெல்லாம் அப்படியே சேரா போயிடுறது இல்லையா. நினைத்து இல்லம்
எல்லாம் பூர்த்தியா பால் வெள்ளமா இருக்கு. கீழியோ பால் வெள்ளம், மேலேயோ பனி வெள்ளம், நடுவிலே ஹிருதயத்திலே மால் வெள்ளம் என்றபடி அப்படின்னு அன்னைக்கு வியாக்கியானத்தில் அனுபவிச்சோம். அந்த மாதிரி பால் சுரக்கக்கூடிய ஒரு வள்ளல் தன்மை உள்ளதான பசுக்களாம். சரி, பசுமாட்டுக்கு வள்ளல் தன்மை எப்படி அப்படின்னா, கிருஷ்ணனுடைய ஸ்பரிசத்தாலே வளர்ந்த பசுக்கள், கிருஷ்ணனுடைய வேணுகானத்தாலே வளர்ந்த பசுக்கள் அப்படின்னு வியாக்கியானம் எழுதுறான். கிருஷ்ணனுடையதான வள்ளல் தன்மை அப்படியே இந்த பசுக்களுக்கு வந்துட்டான். கிருஷ்ணன் தொடரான் இல்லையா, தொட்டு இந்த பசுக்களை தொட்டு ஜலம் ஊட்டி விடுறது, அதுக்கு சாப்பிட தெரியாதுன்னா தண்ணி வைத்து அதுவும் அந்த சாப்பிட்ற மாதிரி பண்றது. இட்டமான பசுக்கள்னு ஆண்டாள் சொன்னான்னு அனுபவிச்சோம். இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தை கண்டோமே அப்படின்னா இல்லையா. இஷ்டமான பசுக்கள், பசுக்கு கண்ணன் இடத்துல இஷ்டம், கண்ணனுக்கு பசுக்கள் இடத்துல இஷ்டம், பசு கண்டுகள் இடத்துல இஷ்டம். அப்படிப்பட்டதான பசுக்களா இருக்கிறதுனால அதுக்கு கேட்டு தன்மையே வல்லியாம். எப்பொழுதுமே எவ்வனமாகவே இருக்கான் ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய பசுக்கள்லாம். அதனால பால் சுரக்கிறதுக்கு குறைவில்லாதபடி சுரந்துட்டே இருக்கான். அதனாலதான் ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். வள்ளல் பசுக்கள், பெரும் பசுக்கள், வள்ளல் பெரும் பசுக்கள். பசுக்கள் அப்படின்னாலே சுபாவமாவே கருணை உடையது, எல்லாருக்கும் செய்யணும். இந்த பசு கன்றுக்கு பால் கொடுக்கறது, நமக்கு பால் கொடுக்கறது. பெரும் பசுக்கள் அப்படின்னா அந்த பசுக்கள்லாம் அவ்வளவு குட்டியா இருக்கான். வள்ளல் பெரும் பசுக்கள்லாம் உதார குணம் மிக்கதாக இருக்கான், கிருஷ்ணனுடைய ஸ்பர்சத்தினால வளர்ந்ததுனால. எதை போலன்னு எழுதுறாருல, திருவேங்கட தருவிகள் போலே. திருவேங்கடமுடியான் சன்னதி சேவிக்க போனா மலையில ஆகாச கங்கைன்னு ஜலம் வரும். அந்த அருவிகள் கொட்டிகிட்டே இருக்குமா நிற்காதபடிக்கு. திருவேங்கட அருவிகள் எப்படி கொட்டுறதோ அந்த மாதிரி இந்த வள்ளல் தன்மை இந்த பசுக்களுக்கு இருக்கு அப்படின்னு எழுதுறான். அது அதுக்கப்புறம் ஆற்றப்படைத்தான் மகனே அப்படின்னா, இந்த பசு கூட்டத்தெல்லாம் நிர்வாகக்கு ஒருத்தர் இருக்கான். அந்த அவருடையதான மகனே அப்படின்னா கிருஷ்ணன் அர்த்தமா இருக்கு. இந்த கிருஷ்ணன் நம்ம அர்த்தம் கொள்ளணும். அது எப்படி கொள்றதுக்கு பின்னாடி சொல்றா. ஆற்றப்படைத்தான் மகனேன்னா, ஆற்றப்படைத்தான் நந்தகோபன் அவனுடைய மகன் கண்ணன் அப்படின்னு. ஆற்றப்படைத்தான்னா அத்தனை பசு கண்டுகளுக்கு எஜமானனா இருக்கிறது. அந்த மாதிரி நிறைய பேர் ஆற்றப்படைத்தான் இருக்கணும். ஆயர்பாடியில் ஒருத்தர் தான் நந்தகோபன் தான் கிடையாது, எல்லாருமே அவளுக்கு பசு கன்றுகள் தானே. அதுலேருந்து வரக்கூடிய பாலில் தான் வியாபாரம், அதுலேருந்து வரக்கூடிய தயிர் வெண்ணெய் அதுல தான் வியாபாரம். அதனால எல்லாருமே ஆற்றப்படைத்தான். ஆற்றப்படைத்தான்ங்கிற சப்தத்துக்கு மகன் கண்ணன்கிறதுக்கு பின்னாடி சொல்ல போறா. ஒரு 3 காரணம் சொல்ல போறா ஆண்டாள். அதை வச்சுதான் கிருஷ்ணன் கண்டுபிடிக்கணும்னு அதை வியாக்கியாதாக்கள் அனுபவிக்கிறான். பகவான் எப்பேற்பட்டவன்னா, கொள்ள குறைவிலன் வேண்டிட்டெல்லாம் தரும் கோதிலன் வள்ளல் மணிவண்ணன் அப்படிங்கிற சுவாமி நம்மாழ்வார். கொள்ள குறைவிலன், யார் எது கேட்டாலும் போருங்கிற அளவுக்கு கொடுக்கக்கூடியவனா. வேண்டிட்டெல்லாம் தரும் கோதிலன், அதனால குற்றமில்லாத குதூகலத்தோடு கொடுக்கக்கூடியவர் கண்ணபெருமான். அதனால வள்ளல் மணிவண்ணன், அவனே வள்ளல் அவனே மணிவண்ணன் அப்படிங்கிறார். அப்படிப்பட்டதான ஆற்றப்படைத்தானுடைய மகன். அறிவுராய் அப்படின்னா உணர்த்துறது, அறிவுராய். அதனால்தான் வியாக்கியானத்தில் எழுதுறா, சர்வஜனான எம்பெருமானை உணர்த்துவது. சர்வஜனான எம்பெருமானை போய் யாராவது உணர்த்த முடியுமா? அதனால கிருஷ்ணனை உணர்த்தும்படியா சொல்றாளாம், அறிவுராய் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. இப்ப நமக்கு என்ன ஒரு கேள்வி தோன்றும், மனசுல தோணும்னா, இப்படி பசுக்கள் உடையவன் நந்தகோபன் சொல்லி கண்ணன்னு கூப்பிடுறோம நம்ம சொன்னோமே, அநேகமான பேர் ஆற்றப்படைத்தான் இருப்பாளே. எல்லாருமே பசுக்கள் கன்றுகளை வச்சுதானே வியாபாரம் நடக்கிறது. இவாளை குறிப்பிடுறதுக்கு என்னன்னா, ஆண்டாள் ஒரு 3 பதத்தை கொடுக்குறாங்க. மேற்கொண்டு 3 பதத்தை, ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய், ஊற்றமுடையாய் பெரியாய், உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலாய் அப்படின்னு 3 பதத்தை கொடுக்கிறார். ஊற்றமுடையாய், ஊற்றமுடையாய் அப்படின்னா
என்ன ஊற்றம் பெருமாளுக்கு? தன்னுடைய வஸ்துக்களிடத்தில் மிகவும் ஊற்றமுடையவன். தன்னை சேர்ந்ததான அபிமான வஸ்துக்களிடத்துல ஊற்றமுடையவன், கருத்து உடையவன். கவனிச்சுக்கணும்னு திருவுள்ளம் கொண்டவன் கிருஷ்ண பரமாத்மா. அவனை நம்பி வந்துட்டா அவனை காப்பாற்றுவான். வியாக்கியானத்துல உரையாசிரியர்கள் அனுபவிக்கிறா, சிவதனுர் பங்கம் செய்தல்லவோ நீ பிராட்டியை கைப்பற்றியது. சிவதனுர் பங்கம், ஒரு சிவதனுஷ பூஜைக்கு வச்சுட்டு இருந்தான் ஜனகன். ஜனகன் பெண்ணுக்கு சீதையை வந்து விவாகம் பண்ணி கொடுக்கறதுக்கு அந்த சிவதனுஷ கொண்டு வந்து வச்சுடுறான் சபையில. அது 8 சக்கரம் கொண்டது, 5000 பேர் இழுத்துன்னு வருவாளாம். அப்ப அது எவ்வளவு வெயிட் இருக்கும், எவ்வளவு இதுவா இருக்கும்னு பார்த்துக்கோ. எடுத்துட்டு வந்து சபையில் நடத்துறா. எல்லா விதமான தேசத்து ராஜாக்கள்லாம் வந்திருக்கா, ஒருத்தராலையும் ஒன்றும் பண்ண முடியல. அப்பதான் விஸ்வாமித்திரர் வந்திருக்கார், அவருக்கு இன்விடேஷன் கொடுத்துருக்கான். இந்த மாதிரி சுயம்பரம் நடக்க போறதுன்னு ஜனகன் ராமலட்சுமணால கேட்கிற விஸ்வாமித்திரர், ஏன்பா நீ இந்த நம்ம வேள்வி தான் முடிச்சாச்சு, நம்ம வந்து மிதிலாபுரிக்கு போயிட்டு போலாமா? அங்க ஒரு சுயம்பரம் நடக்கிறது தான், அது முடிஞ்ச உடனே உங்க அப்பாட்ட கொண்டு போய் விட்டுடுறேன் அப்படின்னு கேட்கிறான். 12 வயசு பையன் தானே, சக்கரவர்த்தி திருமணம் 12 வயசு. அதனால 12 வயசு, அவளுக்கு சீதைக்கு 6 வயசு. அதனால இங்க கூப்பிடுறான். கூட்ட உடனே ராமன் சொல்றாராம், எங்க அப்பா வந்து தேவரின் இடத்துல எப்படி ஒப்படைச்சாலோ நான் அதுபடி நடந்துப்பேன் தான். பிதுரு வச்சன நிர்தேசாத் பிதுரு வச்சன கௌரவாத் வச்சனமு கௌசிகஸ்யேதி கர்த்தவ்யம் அபிசங்கயா. பிதுரு வச்சன நிர்தேசாத், எங்க தோப்பனார் என்ன சொன்னாரோ அதை நான் செய்யறேன் சுவாமி. உங்களை வந்து என்னிடத்துல சொல்லும் பொழுது என்னுடைய தோப்பனார் வசிஷ்டரை போல இவரை நமக்கு ஒரு குலகுரு ஆச்சாரியன், அவர் சொல்றதை கேட்டு விதேயனாக இருன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கார். எது நீங்க என்ன விதிக்கிறீர்களோ அதை நான் செய்வேன், விதேயனா இருக்க கடவன். அதனால தேவரீர் எப்படி சொன்னாலும் சரின்னார். 2 குழந்தைகளையும் அழைச்சிட்டு போயிட்டு மிதிலாபுரிக்கு. அப்ப மிதிலாபுரியில் இந்த குழந்தைகளை பார்த்த உடனே தான் விசாரிக்கிறான் ஜனகர், யாராலையுமே முடியலையே இந்த தனுச சிவதனுச யார் வந்து நான் ஏற்ற போறா? யாருமே தூக்க கூட சக்தி இல்லையே, நகர்த்த கூட சக்தி இல்லையே. இவ்வளவு க்ஷத்திரிய வம்சம் வந்திருக்கேன், க்ஷத்திரிய ராஜாக்கள்லாம் வந்திருக்கேன், ஒரு க்ஷத்திரியாளுக்கு இந்த சக்தி இல்லையா அப்படின்னு மனசுல ஒரு கவலை வந்துடுத்தான். அந்த சங்கடத்தை யாரு போக்கினதுன்னா சக்கரவர்த்தி திருமகன் தான் போக்கினார். ஆனா விஸ்வாமித்திரருக்கு பக்கத்துல வந்திருக்கிற இந்த குழந்தைகளை பார்த்துட்டு க்ஷத்திரிய குழந்தைகளா தெரியறது. இந்த குழந்தைகள் யாருன்னு விசாரிக்கிறான். இமௌ குமாரு பத்ரந்தே தேவதுல்ய பராக்கிரமோ கஜ சிம்ம கதி வீரௌ சார்தூல விஷபோபமோ. இந்த குமாரன் யாரு? பத்ரந்தே மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு விசாரிக்கிறான். ராஜகுமாரர் சொல்லிட்டான், தசரத குமாரர்கள் ராமலட்சுமணான்னு பேரு. நான் ஒரு யாகம் நடத்தணும், அந்த யாகத்துக்காக அழைச்சின்னு வந்திருந்தேன். யாகத்தை பூர்த்தி பண்ணி கொடுத்தா உன்னுடைய அழைப்பிதழ் வந்திருந்தது, அதனால இங்க கூட்டின்னு வந்தேன் அப்படின்னு விட்டார். உடனே இந்த வில்ல வந்து யாரும் நாளேற்ற முடியலையே அப்படின்னார். உடனே விஸ்வாமித்திரர் இந்த குழந்தைகளை பார்த்தார். விஸ்வாமித்திரஸ்து தர்மாத்மா ஸ்ருத்வா ஜனக பாஷிதம் வத்சராம தனுப்பஸ்ய இது ராகவம் அப்ரவீத் அப்படின்னார். விஸ்வாமித்ரஸ்து தர்மாத்மா, விஸ்வாமித்ரஸ்து தர்மாத்மா, தர்மாத்மாவான விஸ்வாமித்திரர் ராமனை பார்க்கிறார். வத்ச ராம தனுப்பஸ்ய இது ராகவம் அப்ரவீத். வத்சா ராமா தனுஷ பாருங்க, குழந்தை எழுந்துட்டது போய் பார்த்தது. அதுலயே இங்கிதமா அந்த ஸ்லோகத்தையே வத்சராம தனுப்பஸ்ய இது ராகவம் அப்ரவீத், அந்த தனுஷ வந்து முறிக்கணுங்கிறத சொல்லிட்டார். வத்சராம தனுப்பஸ்ய பஸ்யேதி ராகவம் அப்ரவீத்னு சொல்லலாம். பஸ்ய இதி ராகவம் அப்ரவீத் அப்படின்னு பிரிச்சு காமிச்சதுனால அந்த தனுஷ அவன் நான் ஏற்றும் பொழுதே அந்த வில்லு முறிஞ்சுடுத்து. அதான் அந்த எடுத்தது கண்டனர், இட்டது கேட்டனர் கம்பன். எடுத்தது பார்த்தா, எடுத்தது எந்த க்ஷணம் ஒரு மின்னல் வரக்கூடிய நேரம் தான். எடுத்தது பார்த்தா அதுக்குள்ள தனுசுடைய உடனே தனுசுடைய முறியிற சத்தம் கேட்டது.
உடனே எல்லாருக்கும் பரம சந்தோஷம், சீதைக்கு பரம சந்தோஷம், மாலையை தூக்கிட்டு ஓடிவரா. ராமன் மாலையை அங்கீகாரம் பண்ணிக்க மாட்டேன்னு விட்டார். எங்க அப்பாவை கேட்காம நான் செய்ய மாட்டேன், நான் இங்க வேள்விக்காக என்ன அமைச்சார், அவர் இங்க கூட்டு வந்தார், எங்களுடைய மகரிஷி அவர் குரு ஆச்சாரியன் விஸ்வாமித்திரர் கூட்டு வந்தார், நான் வந்திருக்கேன்னு. அதுவே சந்தோஷமா ஜனகனுக்கு, அப்பாவை கேட்டு மாலை போட்டுக்கிற பிள்ளையா இருக்கு, இப்படி ஒரு பிள்ளை நமக்கு கிடைக்கணுமே மாப்பிள்ளையா அப்படின்னு. அப்புறம் ஜனகர்கிட்ட பேசி இங்க இருந்து அனுப்பிச்சு அவள்கிட்ட பேசுறதுக்குள்ள விஸ்வாமித்திரர் பண்ணார், இவாளுக்கு இதை போல இன்னும் 3 பசங்க, இவனுடைய லக்ஷ்மணன் இவன் தம்பி, இதை தவிர 2 பேர் இருப்பா, எல்லாம் இவாள மாதிரியே இருப்பா, உனக்கும் தான் வந்து இவள், உனக்கு 2 பொண்ணு இருக்கு, ஊர்மிளைன்னு ஒருத்தி இருக்கா, அப்புறம் கடோத்கஜன் உன்னுடைய சகோதரனுக்கு 2 பொண்ணு இருக்கா, அவளுக்கு சேர்த்து ஒரே பந்தல்ல கல்யாணம் பண்ணிடலான்னு பேசி வச்சுட்டார் விஸ்வாமித்திரர். போயிட்டு வரதுக்குள்ள பேசின உடனே எல்லாருக்கும் ஒரே சமயத்துல ஜனகன் தனித்தனியா தேட வேண்டிய அவசியம் இல்லாதபடிக்கு உடனே நடந்துருத்து 4 பேருக்கும் விவாகம். அப்படில இருக்கணும் ஆச்சாரியன் தான் இல்லையா, முடிச்சு கொடுத்துட்டார். அதைத்தான் இங்க கேட்கிறா, அப்படி வந்து உன்னுடைய தாயார் உன்னுடைய பிராட்டிங்கிறதுக்காக சிவதனுர்பங்கம் செய்தல்லவோ நீ பிராட்டியை கைப்பற்றியது, அப்பேற்பட்டதான ஊற்றமுடையாய், பிராட்டியினிடத்திலே ஊற்றமுடையாய், பிராட்டியினிடத்துல இவ்வளவு அக்கறை, காப்பாத்திட்டீரே. 7 விஷமங்களை அடக்கியல்லவோ நீ நப்பின்னையை கைப்பற்றியது, நப்பின்னையை விவாகம் பண்ணிட்டா 7 எருது, ராட்சச குணமுள்ள 7 எருது, சாதாரண 7 எருது இல்லையா, ராட்சச குணம் உடையது அது. அது எப்படி வேணா முட்டும், எப்படி வேணா உதைக்கும், என்ன பண்றதுன்னு தெரியாது. அசுர பலம்னு சொல்றா இல்லையா, அது ராட்சச பலம். இது அசுரன் வேற ராட்சசன் வேற. ராட்சச பலம் கொண்டது. இந்த எருதுகளை அடக்கி வீரத்தை காண்பிச்சு வீரிய சுருக்கம், அதனால நப்பினிய கைப்பற்றினாரா, நப்பினிய கிருஷ்ணன் பரமாத்மா விவாகம் பண்ணிட்டார். அது எதுக்குன்னா அவனுடைய வீரிய சுருக்கத்தை பண்ணி கல்யாணம் பண்ணது. அதைத்தான் இங்க சொல்றா, 7 விஷமங்களை அடக்கி அல்லவோ நீ நப்பின்னையை கைப்பற்றியது, அப்பேற்பட்டதான ஊற்றமுடையாய், நப்பின்னைய இடத்துல ஊற்றமுடையாய். அது மட்டும் இல்லாம பூமியில் எங்கே கை வைத்தாலும் நீர் பெருகும்படி ஊற்றமுடையவன். பூமியில எங்க கை வச்சாலும் நீர் இருக்கு, நீர் தானே சூழ்ந்திருக்கு, நீர்ல தான் நம்ம இருக்கோம், உலகம் இருக்கு இல்லையா, அதனால நீர் தான் சூழ்ந்திருக்கு. சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, பூமியை விட சூக்ஷமம், சூக்ஷமம்னா கண்ணுக்கு தெரியாததுன்னு அர்த்தம். பூமியை விட சூக்ஷமம் அப்படின்னு உண்டுன்னா ஜலம், ஜலத்துக்கு ஒரு சூக்ஷமம்னா அக்னி, அக்னிக்கு ஒரு சூக்ஷமம் கண்ணுக்கு தெரியாத ஒண்ணு வாயு, வாயுவோட சூக்ஷமம் ஒண்ணு உண்டு ஆகாசம், ஆகாசத்தை விட சூக்ஷமம் ஒண்ணு உண்டு சர்வாந்தரியாமியான பகவான். இது சாஸ்திரம் சொல்றது. வேதம் வந்து சிருஷ்டி கர்மத்துல சொல்றச்சே எப்படி எதுக்குள்ளேருந்து எது வருதுங்கிறது இதையே அப்படியே திருப்பி சொல்றது வேதம். ஆகாசாத் வாயுஹு வாயோரக்னிஹி அக்னேராபஹ அத்ய பிருத்திவி பிருத்திவ்யா ஓஷதயஹ ஓஷதீவ்யோன்னம் அன்னாத் புருஷஹ. உபனிஷத் பாகத்தில் சொல்லும் பொழுது யஜுர்வேதத்துல ஆகாசத்திலிருந்து வாயு ஏற்படுறது, வாயுலேருந்து அக்னி, அக்னியிலேருந்து பிருத்திவி பூமி அப்படின்னு சொல்றது இல்லையா. அந்த மாதிரி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அடக்கமா இருக்கு. சம்ஹாரம் பண்ணும் பொழுது பிரளய காலத்துல பெருமாள் எல்லாத்தையும் அழிக்கும் போது ஒண்ணுக்குள்ள ஒண்ணா போயிடும். சிருஷ்டி கிரமத்துல வரும்பொழுது அப்படியே அதுல இருந்து வெளிப்படுறது. பெருமாள் எல்லாம் உண்டாக்குறோம், அவ்வளவு சத்தியம். அதுதான் சுவாமி நம்மாழ்வார் சாதிச்சார். நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் சீரார் சுடர்களிரண்டாய் சிவனாய் அயனானாய். நீராய் நிலனாய் பஞ்சபூதம்னு சொல்லிட்டார். நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் சீரார் சுடர்களிரண்டாய் சிவனாய் அயனானாய். எல்லாத்தையும் யார் படைக்கிறான்னா பெருமாள் தான் படைக்கிறான். அப்படி பூமியில் எங்கே கை வைத்தாலும் நீர் பெருகும்படியான ஊற்றமுடையவன் ஊற்றமுடையாய் அப்படின்னு அனுபவிச்சான். அடுத்தது சொல்லும் பொழுது பிராட்டிக்கு கொடுத்த ஸ்தானத்தை தன் பக்தனுக்கு கொடுத்த ஊற்றமுடையாய். பிராட்டிக்கு கொடுத்த ஸ்தானம், பிராட்டிக்கு என்ன ஸ்தானம் பெருமாள் கொடுத்தார் அப்படின்னா, பெருமாள் வந்து தன்னுடைய மடியை கொடுத்தார். நரசிம்ம அவதாரத்தில் பார்த்தேன்னா
மடியில உட்காந்து வச்சிருப்பார் பிராட்டியா. லட்சுமி நாராயணனை பார்த்தாலும் மடியில உட்காந்து வச்சிருப்பார். லட்சுமி ஹயக்ரீவர் மடியில் தாயாரை உட்காந்து வச்சிருப்பார். தாயாருக்கு கூட ஒரு ஸ்தானம் அது மடி. பெருமாளுடைய மடி தாயாருக்கு தான் சொந்தம். ஆனா தாயாருக்குன்னே சொந்தமா இருக்கக்கூடிய பெருமாளுடைய மடிய ஒரு பக்தனுக்கு உட்காந்து வச்சிருந்தார் பெருமாள். அப்பேற்பட்டதான ஊற்றமுடையாய்னு சொல்ல வரா இங்க ஆண்டா. அப்பேற்பட்ட ஊற்றமுடையாய் சுவாமி நம்மாழ்வார் பாசுரத்தை சொல்லும் பொழுது, நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இன்பனை, நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இன்பனை, ஞாலத்தார் தமக்கும் வானத்தவர்க்கும் பெருமானை. நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும், நமக்குங்கிற சப்தம் யாருன்னா நம்ம போல இருக்கக்கூடிய சேதனர்கள், ஜீவாத்மாக்கள். ஜீவாத்மாக்கள்லயும் பக்தர். இந்த பக்தன் யாருன்னா பக்த பிரகலாதன். பிரகலாதனுக்கு மடியை கொடுத்தாரு இல்லையா? அதனால பிரகலாதனை பக்தனை முதல்ல சொல்றாரு ஆழ்வார். நமக்கும் அப்புறம் தான் ரெண்டாவது தான் பூவின் மிசை நங்கை, தாமரையில அவதரிச்சவள் தாமரையாள். அதனால பூவின் மிசை நங்கைக்கும் இன்பனை பக்தாளை சொல்லி பிராட்டியை சொல்றாள். ஏன்னா பிராட்டியினுடைய ஸ்தானத்தை பக்தாளுக்கு கொடுத்தவன் இல்லையா? அதனால அப்படிப்பட்டதான ஊற்றமுடையாய் அப்படின்னா இல்லையா, தகுதியுள்ள பிராட்டி ஸ்தானத்தை ஒரு பக்தனுக்கு கொடுக்கறதுனா பெரிய விஷயம் இல்லையா? அத்தனை பேரும் பெருமாள்கிட்ட கிட்டக்க போக முடியாதுன்னு நரசிம்ம அவதாரத்தில் அவ்வளவு கோபமா இருக்கார் பெருமாள். கண்லேருந்து ஜுவாலை கக்கிறது, முகமே திருமுக மண்டலம் சிகப்பா இருக்கு, பிடரி மயிர் அந்த கேசம் அந்த வாசனையை கக்கிறது. அதோட வேரி வாசனைங்கிற அந்த அதை சொல்லும் பொழுது வேரி வாசனை நம்மாழ்வார் சாதிக்கிறார். வேரி மாறாத பூமேல் இருப்பாள் வினை தீர்க்குமே, வேரி மாறாத பூமேல் இருப்பாள். அந்த வேரி வாசனை இருக்கே, சிங்கத்திட்ட ஒரு வாசனை இருக்குமா, அந்த சிம்மத்தினுடைய வாசனை தெரியறதுதான். கட்டெல்லாம் ஜொலிக்கிறது, தீப்பழம்பு மாதிரி பறக்கிறது, தீப்பழம்ப கக்கிறது கண்ணு. ஏன்னா பிரகலாதன் இடத்துல அவ்வளவு அபராதப்பட்டவன் ஹிரண்யகசிபு. அதனால அப்படி பார்க்கறானா. அப்படி இருக்கும் பொழுது யாரும் கிட்டக்க போக முடியாத போது பிரகலாதன் தான் ஸ்துதி பண்ணிட்டு கிட்டக்க போறான். நரசிம்மனை ஸ்துதி பண்ணிட்டு கிட்டக்க போறான். அந்த பிரகலாதனை பெருமாள் பார்க்கறதே கருணையை பொழிகிறார். ஹிரண்ய கசிபுவை பார்க்கறதே அவனுக்கு அவ்வளவு கோபம் வருது. பெருமாளுக்கு கோபத்தை வரவழைச்சுக்கிறார். அப்புறம் வதமான பேருக்கு பிரகலாதனை தூக்கி மடியில உட்காந்து வச்சிருந்தார் இல்லையா? ஏன்னா பிரகலாதன் அப்படி சுத்தமான ஒரு பக்தனா. பெருமாள்கிட்ட நம்ம அகங்கார மமக்காரத்தை விட்டு பக்தி பண்ணினோம்னா பெருமாள் நம்மகிட்ட ஓடி வந்துடுவார். ஆணவமில்லாத அன்பரின் ஹிருதயத்தில், ஆணவமில்லாத அன்பரின் ஹிருதயத்தில் காணப்படும் கருணை கடலாகிய கண்ணல், காணப்படும் கருணை கடலாகிய கண்ணல். துணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார், துரிதத்தை பரிகரிப்பார் நாராயணல். ஆணவமில்லாத, ஆணவம் அகங்காரம் மமக்காரம் இருக்கக்கூடாது. அன்பரிய ஹிருதயத்தில், அவர் ஹிருதயத்தில் தானே காணப்படுவான் பெருமாள். காணப்படும் கருணை கடலாகிய கண்ணன், கருணையே நிறைஞ்சவன் இல்லையா? உன்னிலும் இருப்பான் என்னிலும் இருப்பான், உலகனைத்திலும் இருப்பான் நாராயணல். உன்னிலும் இருப்பான் என்னிலும் இருப்பான், உலகனைத்திலும் இருப்பான் நாராயணன். அந்நியமாய் எண்ணாத அமல சித்தம் உள்ளோர்க்கு, அந்நியமாய் எண்ணாத அமல சித்தம் உள்ளோர்க்கு பின்னப்படாதிலங்கும் பிரம்மானந்தவர்க்கும், பின்னப்படாதிலங்கும் பிரம்மானந்தவர்க்கும். துணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார், துரிதத்தை பரிகரிப்பார் நாராயணல். அப்படி
உன்னிலும் இருப்பான் என்னிலும் இருப்பான். அதனாலதான் எங்கும் இப்ப ஜலத்தை பூமியில கையை வச்சா ஜலம் பெருகும்படி எங்கும் நிறைந்திருப்பவன் சொன்னா இல்லையா, அதுக்கு அர்த்தம் இதுதான். அதனாலதான் நம்மாழ்வார் சொல்லும் பொழுது எங்குமுளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து, எங்கும் இருக்கான், எங்க வேணா தேடிக்கோப்பா. எங்குமுளன் குழந்தை சொல்றது 5 வயசு குழந்தை, 5 வயசுதான் ஆகுது. குழந்தை சொல்றது பிரகலாதன் எங்கும் இருக்கான், என் கண்ணுக்கு தெரியறதுங்கிறது. உன் கண்ணுக்கு தெரியறதுங்கிறது எனக்கு தெரியலையேங்கிறான். நீ பக்தியோட பார்த்தா தானே தெரியும். பகவானையே ஒழிக்கணும்னு பாத்தீங்கன்னா எப்படி பெருமாள் தென்படுவான்? என் பாவம் தன் பவதி. அதனால எங்கும் முளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து அவனே ஒரு தூண் கட்டினானா. இந்த தூணுக்குள்ள இருக்கானா, அங்க அந்த தூண் நிறைய தூண் இருக்கு அந்த சபா மண்டபத்துல. அது வேண்டாம், இந்த தூண்ல இருக்கானா, அந்த தூண்ல பக்கத்துல இருந்து அவன் கட்டினானா, இதுக்குள்ள இருக்கானான்னு சொல்லு. உடனே குழந்தை சொல்றான், கை கூப்பிட்டு பிரகலாத ஆழ்வான் திருஷ்யதே, எனக்கு தெரியறதுப்பா அப்படிங்கிறது, எனக்கு தெரியறதுங்கிறது. அவன் அப்பான்னே கூப்பிடல, பகவானை காட்டலையோ இல்லையோ, பகவானா மதிக்கல. அவன் தான் தான் பகவான் நினைச்சான். என்னுடைய நாமத்தை தான் எல்லாரும் சொல்லணும்னா அப்படியெல்லாம் கொடுமைப்படுத்திருக்காரு இல்லையா. அதனால அசுரவரியான்னு கூப்பிடுறது, பிரம்மன்னு கூப்பிடுறது, தாத்தேன்னு ஒரு வார்த்தை இருக்கு சம்ஸ்கிருதத்துல, அப்பான்னு கூப்பிடல அவன். அதனால என்ன, இந்த தூண்ல இருக்கானான்னு கேட்டா எனக்கு தெரியறது திருஷ்யத்தைங்கிறது குழந்தை. நதிருஷ்யத்தை எனக்கு தெரியலையே அப்படிங்கிறான் கிரண்யகசிபு. சரி தூணை தட்டுக்க பார்ப்போம். ஆழ்வார் சொல்றார், பெரியாழ்வார் அளந்திட்ட தூணை அவன் தட்டங்கிறார். பாகவதம் சொல்றது குத்தினான்ங்கிறது. கம்பநாட்டாளர் அனுபவிக்கிறான், எத்தினான்னு அனுபவிக்கிறான். அடிய குருநாதர் சொல்லுவார், அவனுக்கு இருந்த கோபத்துக்கு அந்த 3 அங்க பண்ணிருப்பான். அவ்வளவு துஷ்டன், அவ்வளவு மகா அகங்காரி. அதனால அந்த தூண்ல இருப்பானான்னு தூண்ல உடனே தட்டினானா. அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வளர்ந்திட்டு வாடுகிர் சிங்க உருவாய். எந்த தூண்ல இருக்குன்னு சொல்றானோ அந்த தூண்ல எனக்கு தெரியலையேன்னா அந்த தூண்ல தான் இருக்கான்னு பிரகலாத ஆழ்வான் சொன்ன தூணை தட்டிட்டானான். அவன் தட்ட ஆங்கே வளர்ந்துட்டு தூணை பிளந்துட்டு பெருமாள் வர. மனித உருவமா இருக்கு, மனித திருமேனி, தலை மாத்திர சிம்மத்தினுடைய தலை. பிரம்மாக்கு சிட்டி பண்றதுன்னா மனுஷனாதான் சிட்டி பண்ணுவானா. வரிசையா மனுஷனா ஆடு மாடுன்னா ஆடு மாடா சிட்டி பண்ணுவானா. இந்த மாதிரி கலப்படமா பண்ண தெரியாது. பகவானுக்கு தான் அந்த மாதிரி இப்ப தெரியுமா உருவெடுத்துன்னு வரத்துக்கு. அகடித்த கடனா சாமர்த்தியம்னு ஒண்ணு சொல்லுவா பெருமாளுக்கு. இல்லாததை இருக்கும்படியா பண்ணக்கூடிய ஒரு சக்தி உடையவன் அவன். சர்வசக்தன் ஒரு திருநாமம் அவனுக்கு. சர்வசக்தன் அவன். நாமெல்லாம் அசக்தன், அவன் சர்வசக்தன். அதனால அந்த சிம்மத்தினுடைய தலை தெரியறது, உடம்பு மனித உடம்பா இருக்கு. அவன் தட்ட ஆங்கே வளர்ந்திட்டு வாழுகிற சிங்க உருவாய் உளம் தொட்டி. உடனே இவனை தூக்கி இவன் கேட்ட வரத்துக்கு பதிலாக வதம் பண்றான். ஏன்னா கீழே வதமாக கூடாது, ஆகாசத்துல வதமாக கூடாது, ஆயுதங்கள்னால ஆகக்கூடாது. ஒவ்வொருத்தரையும் வரிசையா கேட்டிருக்கான். உள்ள ஆகக்கூடாது, வெளியில ஆகக்கூடாது, உயிர் உள்ள வஸ்துவால் ஆகக்கூடாது, உயிர் இல்லாத வஸ்துவால் ஆகக்கூடாது. பெருமாள் அந்த மாதிரி செட் பண்ணிட்டு வந்துட்டார். கையில நகமெல்லாம் அப்படியே இருக்கு. அந்த நகம் நாம வெட்டுறோம், நகத்தை வெட்டுறோம், வெட்டும் போது வெடிக்கலையே நமக்கு, ஆனா வளர்றதே. அப்ப உயிர் இருக்குன்னு வச்சுக்கலாம், உயிர் இருக்கிறதுனாலதான் வளர்றது, உயிர் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு வெட்டும் போது நமக்கு ஒண்ணு தெரியலையா. அதனால நகத்தை எடுத்துட்டாரு பெருமாள். உள்ளும் கூடாது வெளியும் கூடாதுங்கிறதுனால அந்த கிரகத்தினுடையதான வாசப்படியில வச்சுட்டார். அவனை தூக்கி அவன் கீழையும் கூடாது மேலையும் கூடாதுன்னா மடியில வச்சுட்டார் இல்லையா. ராத்திரியும் கூடாது பகலும் கூடாதுன்னு கேட்டா, அதனால சந்திகால வேளையில பிரதோஷ காலம்னு சொல்றோமே அதுக்கு தானே வச்சுட்டார். அவனை அப்படியே கிழிக்கிறார். அப்ப அப்படி ஒரு நிருசிம்ம அவதாரம் பண்ணி அந்த வதம் ஆயிடுறது இல்லையா, கிரண்யகசிபனுடைய வதம். அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வளர்ந்திட்டு வாழுகில் சிங்க உருவாய் உளம் தொட்டி இரணியில் ஒன்மார்வகளும் பிளந்திட்ட கைகளால் சப்பாணி பேய்முலை உண்டானே சப்பானின்னர் பெரியாழ்வார். இப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு மதத்தை முடிச்சார் இல்லையா. யாரு கிட்டக்கு வர முடியல. பிரகலாத ஆழ்வான் தான் பிரகலாத ஸ்துதி பண்றான் நிருசிம்மனை. பிரகலாத குழந்தையை தூக்கி தான் மடியில வச்சுட்டாராம். பிராட்டிக்கு கொடுத்த இடத்த அந்த இடத்துல கொடுத்திருக்காராம் குழந்தைக்கு. ஒரு தொடையில பின்னாடி தாயார் வந்தோன்னு அவளை உட்காந்து வச்சுட்டு இருக்கான்.
பிராட்டிக்கு உள்ள இடத்த முதல்ல பிரகலாதனுக்கு கொடுத்தாச்சு. அதைத்தான் நமக்கும் கோவின் மிசை நங்கைக்கும் இன்பனைன்னு சுவாமி நம்மாழ்வார் அனுபவிக்கிறார். அதனால தன் பக்தனை ரட்சிக்கும் விஷயத்தில் பிராட்டியை கூட இரண்டாம் பட்சமா நினைக்கக்கூடியவன் பெருமாள். பிராட்டியுடைய ஸ்தானத்தை கொடுத்தான். அப்படிப்பட்டதான ஊற்றமுடையாயினா ஆண்டாள். அடுத்ததா சொல்லும் பொழுது தன்னுடைய பக்தனை ரட்சிக்கக்கூடிய விஷயத்தில் பிராட்டியை கூட இரண்டாம் பட்சமாக நினைக்கக்கூடிய ஊற்றமுடையாய். இந்த பக்தன் யாருன்னா, இந்த பக்தன் ராமனுடைய சரித்திரத்துக்கு வரணும். ஸ்ரீமத் ராமாயணம். ராமாயணத்துல சுக்ரீவன் என்ன பண்றான், சேது பாலம் எல்லாம் கட்டியாச்சு. ராமன் வந்து கட்டி முடிச்சுட்டார். வானராதிகள் எல்லாம் கொண்டு எல்லாம் கட்டியாச்சு. சேது பாலம் கட்டி அந்த பக்கம் அக்கறைக்கு போயாச்சு. இலங்கையில போய் இறங்கியாச்சு. அந்த ராவணன் வந்து மாட மாளிகை கூட கோபுரத்து மேல அவனுடைய அரண்மனை மேல உட்கார்ந்து பாக்குறானா, யார் யார் வர, எவ்வளவு எவ்வளவு சைன்யங்கள் வருது என்னன்னு பாக்குறானா. சுக்ரீவனுக்கு பொறுத்துக்க முடியல. ராமனுடைய அனுமதி பெறாமலே ஒரு ஜெய் சீதாராம்னா ஒரு ஜம்ப் பண்ணனா ராமனுக்கே தெரியாது. சக்கரவர்த்தி திருமகனுக்கு கிடுகிடுன்னு ஓடி போய் 2-3 பில்டிங் தாண்டி போய் அவன்கிட்ட போய் தொப்புன்னு குதிச்சான் ராவணன்ட்ட. ராவணனை கடிச்சு ராவணனை கீறி ராமனுடைய கிரீடத்தை தள்ளி விட்டுட்டு திருப்பி ஓடி விட்டுட்டான். அடுத்த க்ஷணத்துல ராமன்கிட்ட வந்தான். எங்க போயிட்டு வந்தான்னு கேட்டார் ராமன். எங்க போயிட்டு வந்தப்பா, திடீர்னு உன்னை காணுமேனு. இல்ல அது மாதிரி பண்ணிட்டு வந்தேன். இந்த மாதிரி பண்ணலாமா, எதுக்குப்பா அவசரப்படுற? ஒரு கால் வந்து நான் இவ்வளவு தூரம் வந்த பிறகு உனக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா எனக்கு சீத்தை கிடைச்சி என்ன பிரயோஜனம்னு கேட்டாராம் சக்கரவர்த்தி திருமகன். நான் உன்னை அப்படியே நினைச்சுட்டு இருக்கேன். அதனால இங்க வந்து ராமாயணத்துல சொல்ற கிம் காரியம் சீதையாமம, நீ உனக்குன்னு ஏதோ ஒண்ணு நம்ம அக்னி சாட்சியா சக்கியம் பண்ணிட்டு இருக்கோம். நீ உனக்கு இவ்வளவு உபகாரம் பண்ணிருக்க. என்னுடைய அனுமதி இல்லாம நீ போயிட்டு வரைய, உன்னுடைய பிராணாபத்து உனக்கு ஏற்பட்டதுன்னா எனக்கு சீத்தை கிடைச்சி என்னப்பா பிரயோஜனம் சுக்ரீவா அப்படின்னா. பிராட்டியை விட உயர்வா நினைக்கிறானா தன்னுடையதான ஸ்நேகிதனை, தன்னுடையதான பக்தனை. அப்படி ஒரு கிருப உடையவன்கிறார். அதான் வியாக்கியானத்தில் எழுதினா, இன்று வந்த குரங்குக்கு நித்திய அனபாயினியான பிராட்டி வாசி இல்லை இதே. வியாக்கியானத்தில் எழுதினா இன்று வந்த குரங்குக்குன்னு இப்பதானே தெரியும் சுக்ரீவனை. பிராட்டி அனாதி இல்லையா, எத்தனை காலமா கூடவே இருக்கா இல்லையா. ராகவத்வே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜென்மனி அஞ்சேஷு சாவதாரேஷு விஷ்ணோஹோ ஏஷா மனபாயினி. ராகவத்வே அபவத் சீதா. பெருமாள் அவதாரம் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது பிராட்டி சித்தமா இருக்காளாம் அடுத்தது அவதாரம் பண்றதுக்கு. பெருமாள் வந்து ராமனா அவதரிச்சுட்டார்னா உடனே பிராட்டி சீதையாக அவதரிச்சுட்டாளாம். பெருமாள் கிருஷ்ணாவதாரம் கிருஷ்ணனா அவதரிச்சுட்டார்னா பிராட்டி உடனே ருக்மிணியாக அவதரிச்சுட்டாளாம். அதனால ராகவத்வே அபவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜென்மினி அந்நேஷு ச அவதாரேஷு விஷ்ணோஹோ ஏஷா அனபாயினி. அனபாயினின்னு ஒரு பதம் போட்டா. ஒரு க்ஷணம் கூட பெருமாளை விட்டு பிரியாதவளாம் பிராட்டி. திரைத்தனையும் திருமகளை விடாதார் வந்தார் அகல இல்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பா இல்லையா. ஒண்டொடியால் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப இப்படிலாம் பதங்கள்லாம் பாஷ்யக்காரர் பண்ணியிருக்கார். பிரம்மணி சீனிவாசே, ஸ்ரீபாஷ்யத்துக்கு தியான ஸ்லோகத்துல பிரம்மணி சீனிவாசேங்கிற பிரம்மஸ்வரூபம் எப்படின்னா தாயாருடைய சம்பந்தத்தோடு தான் அந்த பரபிரம்ம இருக்குன்னு எழுதினார் சுவாமி தேசிகன். பாதலாட்சாரசாங்கம் ஹிருதயத்திலேயே சீவக்ஷத்திலேயே இருக்கு, வக்ஷத்திரத்தை இருக்கான். பெருமாளுடைய வக்ஷத்திரத்தையே பிராட்டி இருக்கா, பெருமாளோட சேர்ந்தவளா இருக்கா. அவளுடைய திருவடியில பாதலாட்சா அந்த ரேகை யாருக்கு இருக்கோ அவன் லட்சுமி நாராயணன் விட்டார் பெருமாள் அப்படின்னு விட்டார். அதனால அப்படி அனபாயினியாக எப்போதும் இருக்கிறவளை கூட கொஞ்சம் ஒதுக்குறாராம் சுக்ரீவனுக்காக. இன்று வந்த குரங்குக்கு நித்திய அனபாயினியான பிராட்டி வாசி இல்லை இதே. வாசின்னா வித்தியாசம். பிராட்டியை கூட கொஞ்சம் ஒதுக்கினானா. காரணம் என்னன்னா தன் பக்தனை ரட்சிக்கும் விஷயத்தில் பிராட்டி கூட இரண்டாவது பட்சம். பக்தனை அப்படிப்பட்டதான பக்தனிடத்துல ஊற்றமுடையாய், அப்படிப்பட்ட ஊற்றமுடையான அர்த்தம். அடுத்ததா சொல்லும் பொழுது உடம்பு நோவ தேவர்களுக்கு கடலை கடைந்தாயே
அப்பேற்பட்டதான தேவரிடத்திலே ஊற்றமுடையாய். உடம்பு நோக, பெருமாளுடைய உடம்பு கஷ்டப்படுமேன்னு யாரும் நினைக்கவே இல்லை இல்லையா? தேவர்கள்லாம் ராஜ்யத்தை இழந்து தவிச்சா அவனுக்கு ராஜ்யம் மறுபடியும் கிடைக்கணும். தேவர்கள் அசுரர்கள் 2 பேரும் போட்டி போட்டுட்டே இருப்பா. அசுர ராஜ்யம் நடந்துட்டு இருக்கு. தேவர்களிடத்துல ஒரு உபாயம் சொன்னார் பெருமாள். ஒன்றும் இல்லைப்பா, நான் அவனுக்கு அமிர்தம் ஒன்று தரேன். அமிர்தத்தை நீங்க சாப்பிட்டுட்டே இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு ராஜ்யம் நிற்கும். இழந்த ராஜ்யம் செல்வங்கள்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும். சரி அப்படின்னா தேவர்கள்லாம். ஆனா அது பெரிய காரியம். மந்தார மலை இருக்கு இல்லையா, அந்த மலையை போட்டு திருப்பார்கடல கடையணும். தேவர்கள் உங்கள்கிட்ட இருக்கிறவா தேவர்கள் மட்டும் இருந்தா இது கடைஞ்சி எடுக்க முடியாது அமிர்தத்தை. அதனால அசுரனையும் கூட்டுங்கோ, அசுரர்கள்லாம் கூட்டுங்கோ, உங்களுக்கு நான் தரேன்னு சொல்லு, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னாராம். அமிர்தம் தரேன்னு சொல்லு, அப்புறம் பார்த்துக்கலாம். அவளை சொன்னா உடனே சரி அப்படின்னு விட்டா. பெருமாள் அவ்வளவு காரியம் பண்ணியிருக்காரு. அதுல அந்த கடையிறதுக்கு அவ்வளவு உபகாரம் பண்ணியிருக்காரு பெருமாள். சரின்னா உடனே பெருமாள் ஒரு உபாயம் சொல்லி கொடுத்தார். பாம்பை போட்டு கடையணும். பாசுகிங்கிற ஒரு நாகம், அந்த நாகத்தை போட்டு ஒரு பக்கம் தேவர்கள் ஒரு பக்கம் அசுரர்கள் இழுக்கணும். தேவர்களுக்கு ரகசியமா கொண்டு ஒரு உபாயம் சொல்ற பெருமாள். நீங்க முதல்ல பிடிக்கச்சே பாம்போட தலைப்பக்கம் பிடிக்கும். அதை இழுக்கிற மாதிரி முதல்ல ரெடியா இருந்துங்கோ. நான் அதுக்கு நான் தலைப்பக்கம் தான் பிடிப்பேன், நீங்க கோட்சி போடுற மாதிரி சொல்லுங்க. உடனே அவ வால்னா மட்டும் நான் வால் பக்கம் நான் பிடிக்க மாட்டேன், நான் தான் தலைப்பக்கம் பிடிப்பேன்னு சொல்லுவா. அது அசுரர்கள்லாம். அப்ப நீங்க அதை விட்டுட்டு நீங்க வால் பக்கம் வந்துருங்க, உங்க நல்லதுக்காக சொல்றேன் பெருமாள். ஏன்னா விஷம் வருமே, காலகால விஷம் வரும்போது அதுல இருந்து. அதே மாதிரி தேவர்கள் ரெடியா சித்தமானா பெருமாள் என்ன பண்ணார், ஒரு கூர்ம அவதாரம் பண்ணி. ஏன்னா அந்த மந்தார மலையை போட்டு கடையும் பொழுது மந்தார மலை கீழே இறங்கும் இல்லையா, அது இறங்காம இருக்கிறதுக்காக கூர்ம ரூபமா ஆமை ரூபமா இருந்து தன்னுடைய முதுகு கொடுத்தானோ பெருமாள். அமிர்தம் கடையும் பொழுது முகூர்த்தம் அந்த தன்னுடைய முதுக கொடுக்கிறான். தேவர்கள் ஒரு பக்கம் அசுரர்கள் ஒரு பக்கம் சித்தமா பிடிச்சுட்டா. தேவர்கள் பாம்பனுடைய வாய்ப்புக்கு தலைப்பக்கம் போய் பிடிச்சுட்டா. அதுல ஒரு தேவன் சொன்னா, நம்ம எல்லாம் தலைப்பக்கம் பிடிச்சு கொண்டா, அவனுக்கு வேணா வால் பக்கம் பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு நான் பெருமாள் சொல்லி கொடுத்த பிரகாரம். உடனே அசுரர்கள் பார்த்தா, நாங்கெல்லாம் அவ்வளவு மட்டமா, எங்களுக்கு எதுவும் பயமெல்லாம் கிடையாது, நீங்க வாழை பிடிக்கும், நாங்க தலையை பிடிச்சுக்கிறோம், இல்லாட்டா நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்னாலும். சரி ரைட்டு விட்டுருக்கடா, அவனே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இது வாழ இங்க வந்துட்டா, வாழ அங்க போயிட்டான். பிடிச்சி கடையிறாங்க. இந்த வாசுகி நாகத்தை கடையும் பொழுது அது கீழே இறங்காம இருக்கிறதுக்கு பெருமாள் தன் முதுக கொடுத்திருக்கார். இவளுக்கெல்லாம் இடுக்கிற அளவுக்கு ஆவேசிச்சு அவளுக்கு சக்தியை கொடுத்திருக்காரு பெருமாள். மேல எல்லாத்துக்கும் மேல கையை வச்சுட்டு அது நகராம இருக்கிறதுக்கு ஒருத்தர் பிடிச்சுக்கணும் இல்லையா. பகவான் அவ்வளவு விஸ்வரூபம் மாதிரி எடுத்துட்டு அப்படி பிடிச்சி நிற்கிறானோ மந்தார மலைக்கு மேல. இப்படி நிறைய அவதாரங்கள் பண்றாரு அந்த இதுல. அப்படி பிடிச்சிட்டு கடையறதுக்கு பண்ணார். அதான் ஆழ்வார் அனுபவிக்கிறார். பேயாழ்வார் மலை முகடு மேல் வைத்து வாசுகியை சுற்றி, மலை முகடு மேல் வைத்து வாசுகியை சுற்றி, தலை முகடு தான் ஒரு கைப்பற்றி, அலை முகட்டு அண்டம் போய் நீர் தெரிப்ப, அன்று கடல் கடைந்தான் பிண்டமாய் நின்ற பிரார். மலை முகடு மேல் வைத்து, மலை முகடு மேல் வைத்து தன்னுடைய முதுகுக்கு மேல மலையை வைக்க சொல்லிட்டான் பெருமாள். நான் ஆமையா கீழே இருக்கேன்ட்டான். வாசுகியை சுற்றி, வாசுகிங்கிற நாகத்தை சுற்றி, தலை முகடுன்னா அந்த மலைக்கு தலை பக்கத்துல பெருமாள் நின்று பிடிச்சிட்டு இருக்காரு. அது அங்க ஒரு உருவம் எடுத்துட்டு இருக்காரு. அத்தனை அவதாரம் அந்த அவதாரத்துல. அதனால தலை முகடு தான் ஒரு கை பற்றி. அப்ப கடைய சொல்றாரு. அந்த அது அப்படி கடையும் பொழுது அந்த ஜலங்கள்லாம் வெளியில தெரிச்சுடாம, ரொம்ப தெரிச்சுடாம அமிர்தம் வரப்போறது இல்லையா, பெருமாள் பார்த்து ரட்சிக்கிறாராம். அதனால அலைமுகட்டு அப்படி இருக்க. அன்று கடையில் கடைந்தான். அவன் எப்படி பெருமாள் எப்படி நின்றானா, பிண்டமாய் நின்ற பிரான் அப்படின்னு அனுபவிச்சார் பேயாழ்வார். நான்முகன் திருவந்தாயின் ஒன்று திருமேஷை பிரான் பண்ணினார். அதுல அனுபவிக்கிறார். இதே விஷயத்தை அனுபவிக்கிறார். மலையாமை மலையை ஆமையாகிய மலையாமை மேல் வைத்து வாசுகியை சுற்றி,
மலையாமை மேல் வைத்து வாசுகியை சுற்றி தலையாமை தான் ஒரு கை பற்றி அலையாமல் பீர கடைந்த பெருமான் திருநாமம் கூறுவதே யாவர்க்கும் கூற்று. மலையாமை மேல் வைத்து இதே வழிந்து அவர் சொல்றார். தான் ஒரு கை பற்றி அலையாமல் பீர கடைந்த அந்த அப்படி அலையும் போது அந்த அலையெல்லாம் அப்படியே போய் எல்லா முகட்டிலையும் போய் தெரிக்கிறதாம். அதனால பீரக்கடைந்த பெருமான் திருநாமம் கூறுவதே யாவர்க்கும் கூற்று. அப்படிப்பட்ட பெருமான் திருநாமத்தை சொல்றதில்ல உங்களுக்கு வாய்ப்படைத்த பயன் அப்படிங்கிறார் ஆழ்வார். அப்படி இருக்கிறா. முதல்ல ஆலகால விஷயம் வெளில வருது. உடனே அந்த ஆலகால விஷயம் வந்த உடனே தேவர்கள்லாம் ஓடுறா, எல்லாரும் அசுரர்களும் விட்டுட்டு ஓடிட்டா. அப்ப பெருமாள் சிவபெருமான் இடத்துல ஆக்ஞாபிக்கிறார். சிவபெருமான் அந்த ஆலகால விஷயத்தை அப்படி சாப்பிடுறார். அது சாப்பிடச்சே அப்படி கையில வச்சுட்டு பெருமாளை ஸ்மரணம் பண்ணிட்டு சாப்பிடுறாராம். சாப்பிட்ட உடனே அவளுக்கு பார்வதி தேவிக்கு பயம், சிவபெருமானுக்கு ஏதாவது ஆயிட போறதுன்னு. அதனால சிவபெருமான் தொண்டைக்குள்ள முடுங்கி விட்டாருன்னா திருமேனிக்கு ஏதாவது காணி வந்துருமோ, சிவபெருமானுக்கு எதுவும் ஆகாதுன்னு அவருக்கு தெரியும். இருந்தாலும் இவ பத்தினியா இருக்கிறதுனால பார்வதிக்கு பயமா. தொண்டையில அப்படி கையை வச்சா அங்கேயே இருக்கட்டும்னு அந்த இடத்துலயே விஷம் தங்கினதுனால நீலகண்டன் ஒரு திருநாமம் சிவபெருமானு. நீல நிறமான கழுத்துடையவர்னு பேர். அப்படி அப்புறம் உடனே எல்லாரும் விட்டுட்டு போயிட்டா. அப்புறம் பெருமாளே மறுபடியும் அவள்லாம் கூட்டு கடையை சொன்ன. அப்புறம் அமிர்தம் வந்தது. அந்த அமிர்தம் வந்த உடனே மோகினி அவதாரமா பண்ணிட்டு இவாளுக்கு அமிர்தம் கொடுக்குற மாதிரி கிட்டக்க போய் அப்படியே ஒரு நாட்டியம் ஆடுற மாதிரி பண்ணி தேவர்களுக்கு போட்டுட்டு இருந்தார். எப்படியோ தேவர்களுக்கு போய் சேர்ந்து தேவர்களுக்கு அமிர்தம் கொடுத்தார். அந்த அமிர்தத்தை உண்டதுனால அவருக்கு என்ன கிடைச்சதுன்னா ஆச்சரியமான அவளுக்கு ராஜ்யம் எல்லாம் இந்திராதி தேவலைக்கு பழையபடி ராஜ்யம் இழந்த ராஜ்யம் செல்வங்கள்லாம் கிடைச்சிடுத்துன்னு சரித்திரம் போறது. அப்படிப்பட்டதான தேவர்களிடத்துல ஊற்றமுடையவன் ஊற்றமுடையாய் அப்படின்னு ஆண்டாள் இங்க சொல்றார். இத சுவாமி நம்மாழ்வார் அனுபவிக்கிறார். பெருமாளை பார்த்து கேட்கிறார், நீர் அமிர்தம் கிடைக்கிறே தேவருக்குன்னு. ஆனா நான் நினைக்கிறேன் நீங்க தேவர்களுக்காக கிடையில, உங்களுக்கு ஒரு அமிர்தம் வேணுங்கிறதுக்காக நீங்க கிடைஞ்சிருக்கேள் அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் பாசுரம் பாடுறார். அண்ணல் செய்து அலை கடல் கடைந்து அதனுள், அண்ணல் செய்து அலை கடல் கடைந்து அதனுள் கண்ணுதல் நஞ்சுண்ண கண்டவனே விண்ணவர் அமுதுன அமுதில் வரும் பெண்ணமுதுண்ட எம்பெருமானே. பெருமாளுக்கு பேர் லவணவர்ஜிதன்னு பேரு. ஒப்பிலியப்பன்கிறதான திருநாமம். கும்பகோணத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய திவ்ய தேசம். சம்பிரதாய பிரகாரம் திருவிண்டகரப்பன் அப்படின்னு சொல்லுவா. அந்த பெருமாள் நான் சுவாமி நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்ணும் பொழுது, பெரிய திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பண்ணும் பொழுது அனுபவிக்கிற இந்த பாசுரத்தை. ஒப்பிலியப்பன் திவ்ய தேசத்துக்கு போகும் பொழுது அண்ணல் செய்து அலைகடல் கடைந்து அதனுள் கண்ணுதல் நஞ்சுண்ண கண்டவனே. அந்த நஞ்ச சிவபெருமானுக்கு கொடுத்த, நீ ஒரு அமுது எடுத்துட்ட, உனக்காகத்தான் நீ கடைஞ்சியான்னு கேட்கிற திருமங்கையாழ்வார். கடைந்து அதனுள் கண்ணுதல் நஞ்சுண்ண கண்டவனே விண்ணவர் அமுதுன அமுதில் வரும் பெண்ணமுதுண்ட எம்பெருமானே. விண்ணவர் அமுதுன அமுதில் வரும். விண்ணவர்களுக்கு அமுதெல்லாம் கொடுத்த வாஸ்தவம். அதுல கடைசியா ஒரு அமுது வந்தது, அதை நீ எடுத்துட்டியான்னு கேட்டது. பெண் அமுதுண்டயம் பெருமானே. ஏன்னா அமிர்தம் கிடையும் பொழுது பலவிதமான வஸ்துக்கள்லாம் அதுல இருந்து வருது. கௌஸ்துபம்ங்கிற ரத்னம் வந்தது. உச்சிஸ்ரவசுங்கிற ஒரு வெள்ள குதிரை வந்தது. ஐராவதம்ங்கிற யானை இருக்கு சதுர்த்தந்தத்தோட. நம்ம ரங்கநாதர் வீதி ஏறுற யானை வாங்கணும், அது ஐராவத யானை தான். அது வெள்ளையா இருக்கும். தேவேந்திரனுக்கு கொடுத்துட்டாரு அந்த யானைய. தேவேந்திரன் கேட்டா, இந்திரன் கேட்டா, இந்திரனுக்கு கொடுத்துட்டாரு. அந்த யானை சதுர்த்தந்தம், மேல 2 தந்தம் அப்படி இருக்கும். அதை சார்ந்து பின்னாடி கீழே 2 தந்தம் இருக்கும். யாராவது பார்க்கலன்னா யானை வாகனம் வரும்போது பார்க்கலாம். அது வெள்ளியில இருக்கும். அதான் வெள்ளை யானை. அது அப்பேற்பட்டதான ஒரு யானை எங்கேருந்து வந்ததுன்னா அமிர்தம் கிடையும் போது வந்தது. அதுக்கப்புறமா ஒரு சிந்தாமணிங்கிற ஒரு மணி, அந்த மணியை நம்ம கழுத்துல போட்டுட்டோம்னா எது நினைக்கிறோமோ அதெல்லாம் நடந்துடும். அப்படிப்பட்டதான ஒரு மணி கிடைச்சது.
கல்பக விருட்சம் அப்படிங்கிற ஒரு விருட்சம், ஒரு மரம், அதுல இருந்து தான் கிடைச்சது. அதிகாரம் எல்லாம் வந்தது. அதனால இது எல்லாம் வந்து கடைசியில யார் வந்தார்னா சதுர்புஜையோட ஆச்சரியமாக தாயார் அதுல இருந்து ஆவிர்வவிச்சா. அதனாலதான் அவளுக்கு பேர் அமிர்தவல்லி அப்படின்னு பேர். சுவாமி தேசிகன்னு அனுபவிக்கிறார். அமிர்த சகஜே, அமிர்த சகஜேங்கிறார் ஸ்ரீஸ்துதியில. அதுல இருந்து வரக்கூடிய அமிர்த சகோதரியை பேர்பட்ட அமிர்தமானவளை நீள் அப்படின்னு அமிர்தவல்லின்னு திருநாமம். அவ வந்து மாலை எடுத்துன்னு வந்து யாருக்கு அந்த மாலையை சேர்த்தா அப்படின்னா, எதுவுமே அபேட்சை இல்லாதபடி இருக்கானே அந்த பரம்பொருள் எம்பெருமானுக்கு, எம்பெருமான் மேல மாலையை சேர்த்தா திருமேனியில. அப்படி ஒரு அவனை விவாகம் பண்ணிண்டியே, அமிர்தவல்லியை ஸ்வீகரிச்சுண்டியே, அந்த அமிர்தம் கிடைக்கும் போதுதான் அவன் வந்தா பெண்ணமுதுண்டு எம்பெருமானே அப்படின்னு வர்ணிக்கிறது. அதனால திருமங்கையாழ்வாருடைய அனுபவம் அது. இப்படிப்பட்டதான தேவர்களிடத்துல ஊற்றமுடையாய் அப்படின்னா, அப்படிப்பட்டத ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலார். பெரியாய், பெரியாய்னா என்ன? எல்லாவற்றிற்கும் பெரியவன் எம்பெருமான், பரபிரம்ம ஸ்வரூபம். எல்லாவற்றிற்கும் சுவாமியாய் பெருமாளுக்கு நமக்கும் ஒரு நவவித சம்பந்தம் உண்டுங்கிற குலசேகர ஆழ்வார். 9 விதமான சம்பந்தம் உண்டு. அந்த சம்பந்தம் உண்டுல சம்பந்தத்துல சுவாமின்னு ஒண்ணு, சொத்துன்னு ஒண்ணு. சுவாமி யாருன்னா பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் நமக்கு சுவாமி. சுவாமின்னா சொத்தை உடையவன் அர்த்தம். சொத்து யாருன்னா நாமெல்லாம் அவளுக்கு சொத்து. பெருமாளுக்கு, நம்முடைய பெருமாளுக்கு நாம எல்லாரும் சொத்து. சொத்துன்னா ஆத்மா. அந்த ஆத்மா அவனுடைய சொத்து. பெருமாள் நமக்கு யாரு அப்படின்னா அவன் தான் சுவாமி, அவன் தான் நமக்கு எஜமானன். அவனையே நம்ம நினைச்சிட்டு இருக்கணும், அவனை நம்பிட்டு இருக்கிறது, அவனிடத்தை சரணாகதி பண்ணிக்கிறது நம்முடைய சொரூபம் அப்படிங்கறத நமக்கு புரிய வைக்கிறா. அதனால வேதங்கள்னால பிரதிபாதிக்கப்படுபவன் அப்படின்னு வேதங்கள்லாம் காமிக்கிறது. அப்படிப்பட்டதான பரபிரம்ம ஸ்வரூபம் யாருன்னு காமிக்கிறது நமக்கு. அவன் தான் பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன். அதனால அந்த பெருமாளை வேதங்கள்லாம் சொல்றது இல்லையோ, அதனாலதான் ராமாயணத்தை சொல்லும் பொழுது வேத வேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேதகா பிராச்சேதசாதாசீத் சாக்ஷாத் ராமாயணாத்மனா வேத வேத்யே பரே பும்சி. வேதங்கள்லாம் எந்த ஒரு பரம்பொருளை காண்பிச்சதோ அந்த பரம்பொருள் வேதமானது என்ன பண்ணித்தா, அந்த பிரதிபாத்தியமான தேவதையே பரபிரம்ம ஸ்வரூபமே ராமனாக அவதரிக்க போறான்னா நமக்கு என்ன இங்க வேலை? நாம அப்படியே ராமாயணமாக மாறிடுவோம்னு ராமாயணமாக வந்துடுத்தோம். ராமாயணமாக அவதரிச்சுடுத்தா அந்த வேதம் அப்படி சொல்றது. அப்ப அந்த வேதத்தினால காட்டப்படக்கூடிய பரம்பொருள். இன்னும் புரிம்படியா சொல்லணும்னா, வைனதேயன் வந்து நம்ம பரபிரம்மத்தை நம்ம காட்டுறான். அவன் தான் வேதாத்மான்னு சொல்றது வைனதேயன். வைனதேயன்னா கருடன். குங்குமாங்கித வர்ணாபா குந்தேந்து தவளானன விஷ்ணுபாக நமஸ்துபியம் பக்ஷிராஜாயதே நமஹா அப்படின்னு அவருடைய ஸ்லோகம். அந்த அந்த வைனதேயன் என்ன பண்றா, வைனதேயன் வந்து பரபிரம்ம ஸ்வரூபத்தை அப்படி காண்பிக்கிறான். அவன் தான் நமக்கு காமிக்கிறான். அதனாலதான் பார்த்தேன்னா இப்படி கை, 2 கையும் அவருடைய கருட வாகனத்தில் இப்படி வச்சுட்டு இருப்பார். பெருமாளை திரும்பி பார்க்கணும்னு ஆசை. பெருமாளுக்கு வயசுல இருக்க நம்ம கருட மட்டும் தலை சாஞ்சி இருப்பார். ரங்கநாதருடைய வாகனம் அந்த 2 கையை வச்சுட்டு இருக்காரு இல்லையா, 2 கையிலையும் பார்த்தா பெருமாள் திருவடி இருக்கும். அந்த திருவடியை பிடிச்சிட்டு இதுதான் பரம்பொருள்னு அந்த வேதம் நமக்கு காமிக்கிற மாதிரி நமக்கு வந்து அப்படி நமக்கு புரியும்படியா பெருமாள் பண்ணி வச்சிருக்காரு அந்த வாகனத்தை. கருடாரூடனா வராரு இல்லையா பெருமாள் அப்படி. அதனால அப்படிப்பட்டதான வேதம். அதனால பெருமாளுடைய கல்யாண குணம் என்னன்னா, ஒரு தடவை பகவன் நாமா சொன்னா, ஒரு தடவை ஒருத்தர் கூட்டான்னா அதோட அவனுக்கு அனுகிரகம் பண்ணிவிட்டு பேசாம போறது பெருமாளுடைய குணம் இல்லை. இன்னும் நம்ம பண்ணக்கூடாதா, இன்னும் நமக்கு உபகாரம் பண்ணிருக்கலாமே, இன்னும் அவனுக்கு அனுகிரகம் பண்ணிருக்கலாமேன்னு தோணுமா. வள்ளல் தன்மைன்னு சொன்னேன் இல்லையா, உதார குணம்னு. திரௌபதி கூட்டா, திரௌபதி கூட்டத்துக்கு அவனை புடவையை சுரந்தாச்சு. அப்புறம் திரௌபதியுடையதான நாட்டு பெண்ணு உத்தரைதன் நேதிக்கு அனுபவிச்சோமே, உத்தரைதன் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய துரோணனுடைய பிள்ளை அஸ்வத்தாமன்கிறமா ஆயுதம் பிரயோகிச்சுட்டான். அது அப்படியே பஸ்பம் பண்ணிடும். அந்த ஆயுதத்திலேருந்து காப்பாற்றணும் ஒரே ஒரு வம்சத்தில் இருக்கிற ஒரு குழந்தைன்னு அவன் சரணாகதி பண்றா கிருஷ்ணனை. உத்தரையினுடைய கர்ப்பத்துக்குள்ள போய் அந்த குழந்தைய காப்பாத்துறான். கறிக்கட்ட மாதிரி பிறக்கிறது, அதுக்கு உயிரை கொடுக்குறான் பெருமாள்.
பழைக்க வைக்கிறார் இல்லையா? உத்தரையிடம் சிறுவனையும் உய்ய கொண்ட, அதனாலதான் பரீட்சித்துன்னு சொல்றது. உள்ள இருக்கிறதையே இந்த குழந்தைய அப்படி சுத்தி சுத்தி வந்தது இல்லையா? இந்த குழந்தை இப்படி பார்த்துட்டே இருந்துதான், இப்படி அழகான சொல்லுங்க இப்படி எப்படி போறதுன்னு வயதுக்குள்ள பார்த்துட்டே இருந்துதான். வெளியில வந்த உடனே அந்த உள்ள பார்த்தவன் யாரு, உள்ள பார்த்தவன் யாரு, உள்ள பார்த்தவன் தெரியலையே தேடித்தான். பரீட்சை பண்ணத்தினாலேயே பரீட்சித்துன்னு பேரு அப்படின்னு சொல்றது உண்டு. அதனால அப்படி உத்தரையுக்கும் அனுகிரகம் பண்ணின பிறகு தன்னடி சோதிக்கு கிருஷ்ண பரமாத்மா எழுந்தருளும் பொழுது, இன்னும் நான் ருணம் கடன்பட்டவனாக இருக்கேன்பா உத்தவா, நான் இன்னும் கடன்பட்டிருக்கேன். யாருக்கு கடன்பட்டிருக்கேன்னு கேட்கிறான் உத்தவர். இல்ல திரௌபதி கூட்டாளே அவர் நாமாவுக்கு இன்னும் நான் நிறைய கொடுக்க வேண்டியது நிறைய இருக்கு, இன்னும் நான் அவளுக்கு போதுங்கிற அளவுக்கு கொடுக்கல, அவ்வளவு நாமா சொல்லியிருக்காவா அப்படிங்கிறான். ஆபத்து சமயத்துல இன்னும் கூட்டாளே, ஆபத்து சமயத்துல பகவன் நாமா வராதே பொதுவா, நமக்குன்னு ஒருத்தன் இருக்கான கூட்டாளே, அவளுக்கு இன்னும் அனுகிரகம் பண்ண போறலன்னு நினைக்கக்கூடிய ஒரு வள்ளல் தன்மை, உதார குணம், அப்பேற்பட்டதான ஊற்றமுடையாய் அப்படின்னு அனுபவிச்சா இல்லையா? உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலாய், உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே, தன்னுடைய மேன்மையை மறைச்சிண்டு பெருமாள் எளிமையாக அவதாரம் பண்ணக்கூடியதான் கிருஷ்ண அனுபவம். கிருஷ்ணனுடைய அவதாரம், அவதாரணம்னாலே மேலிருந்து கீழே வருது. அதத்தான் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அறியாத இடைச்சியரும் அதியும் வண்ணமும் அம்புயத்தால் உடன் அந்நாள் அவதரித்த குறையாதுமில்லாத கோவிந்தா, குறையாதுமில்லாத கோவிந்தா, நின் குறைகளற்கு அடைக்கலமாய் குறிப்பு தந்தாய். அறியாத இடைச்சியரும் அறியும் வண்ணமும், இடைச்சிகள் மத்தியில அவதாரம் பண்ணியப்பா. எப்பேற்பட்டவன் நீ? புருஷோத்தமன், பரமாத்மா, சர்வவியாபி, எல்லாரோடையும் போற்றப்படக்கூடியவன். நீ எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு இப்படி ஆயர்பாடியில பிறந்திருக்கேங்கிறது. அறியும் வண்ணம் நீ மட்டும் இல்ல, அம்புயத்தால் உடன் அந்நாள் அவதரித்த, தாயாரும் வந்துட்டால இங்க அவதரித்த, குறையாதுமில்லாத கோவிந்தா, குறையே இல்லாதவனே, குறையாதுமில்லாத கோவிந்தா, நின் குறைகளுக்கு அடைக்கலமாய் உன்னை சரணாகதி பண்ணிக்கிறப்பா. அப்பேற்பட்டதான கிருஷ்ண பரமாத்மாவை அப்படின்னு பண்றாரு இல்லையா? ஆச்சரியமா பாசுரம். அப்படிப்பட்டதான ஒரு பெருமாளுடைய கிருபை, ஒரு எளிமை தன்மை, எளிமையை காமிக்கிறது. அது மட்டும் இல்லாம வியாக்கியானத்தில் எழுதினா சேஷசேஷி பாவம் மாறி கிடக்கிறது அப்படின்னு எழுதினா. சேஷன்னா யாரு, சேஷின்னா யாரு? சேஷி அப்படின்னா பெருமாள், சர்வோத்தமனான எம்பெருமாள். சேஷன்னா அவனுக்கு கைங்கரியம் பண்றவன், ஆதிசேஷன். முதல்ல சேஷனாகும், முதல்ல இருந்து அவன் தான் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கானா, ஆதிசேஷன். சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமா, நின்றால் மரவடியாம் நீள்கடலுள் என்னும் புனையாம் மணி விளக்காம் பூம்பட்டாம் புல்குவனையாம். பெருமாள் கிளம்பிட்டாருன்னா கொடையா இருப்பாராம். வசுதேவர் குழந்தைய தூக்கிட்டு போறாரு இல்லையா? பெருமாள் நியமனம் ஆயிடுத்து. தரிகிமாம் கோகுலம் நய, என்னை கொண்டு போய் கோகுலத்தை விடு பெருமாள் ஆக்ஞாபிச்சுட்டார். உடனே வசுதேவர் அந்த குழந்தைய கையில எடுத்துட்டார். கிருஷ்ணன் கை விலங்கு தானா விடுறது, கால் விலங்கு தானா விடுறது, வாசக்கதவு கேட்டு தானா திறக்கிறது. கிளம்பிட்டார் இல்லையா? யமுனா நதி எப்படி போறோம்னு நினைக்கல. யமுனா நதி கிட்டக்க போறாரு, தானே அந்த ஒருத்தர் போற அளவுக்கு கணுக்கால் அளவுக்கு ஜலம் குறையிறது, வழி விடுறது. கிளம்பி போயிட்டார், யமுனையை தாண்டி போயிட்டார் இல்லையா? அப்படி ஒரு கிருஷ்ண பரமாத்மா எளிமை தன்மை, அப்படி ஒரு அவதாரம் வசுதேவர். வசுதேவருக்கு குழந்தையா அப்படி இந்த யமுனையை கடக்கும் பொழுது ஆதிசேஷன் அவ கொடையா பிடிச்சிட்டே வந்துதான். அப்ப என்னன்னா, சென்றால் கொடையா, இருந்தால் சிங்காசனமா. பெருமாள் அமரணும்னா சிங்காசனமா இருக்கும். இருந்த அந்த ஆதிசேஷன் இருந்தால் சிங்காசனமா. பெருமாள் நின்றுட்டார்னா மரவடி, பாதுகையா இருக்கக்கூடியமா ஆதிசேஷன். அதனாலதான் சுவாமி தேசிகன் திருவேந்திபுரம்ங்கிற திவ்ய தேசத்துல ஹேமாபுஜவல்லின்னு தாயார் திருநாமம். தேவநாத பெருமாளும் அந்த பெருமாளுக்கு தேவநாதன் பேரு.
அந்த பெருமாளை மங்களாசாசனம் பண்ணும் பொழுது ரெண்டு விரோத சுபாவம் உள்ளது ஒன்னா இங்க கைங்கரியம் பண்றது அப்படின்னு அனுபவிக்கிறார். ரெண்டு விரோத சுபாவம் உடையது என்ன அப்படின்னா, ஆதிசேஷன் ஒண்ணு, என்ன கருடன் ஒண்ணு. கருடனுக்கும் பாம்புக்கும் ஆகவே ஆகாது, சுபாவ விரோதி. ஆனா அந்த ரெண்டும் சேர்ந்து அங்க கைங்கரியம் பண்றதுதான். அறவும் கருடனும் அறவும் கருடனும் அன்புடன் ஏந்தும் மடி இரண்டும். அறவும் கருடனும் அன்புடன் ஏந்தும் மடி இரண்டும். பாதுகைன்னு சொன்னோம் இல்லையா, ரெண்டு பாதுகை இருக்கான். ஒரு பாதுகை அரவு ஆதிசேஷன், ஒரு பாதுகை கருடனா, ரெண்டும் சேர்ந்து பெருமாளை கைங்கரியம் பண்றதுதான். அன்புடன் ஏந்தும் மடி இரண்டும் அன்புடன் ஏந்தும் அடி இரண்டும் சொன்னார் இல்லையா. அதனால அப்படிப்பட்டதான நின்றால் மறுபடியாம் என்னும் புனையாம் ஆதிசேஷனா இருப்பார். மணி விளக்கா பெருமாள் ஏகாந்தமா பெருமாளை பிராண்டி இருக்கும் போது மணி விளக்காயிடுவாராம். பெருமாளுக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய விளக்காயிடுவாராம். பூம்பட்டாம் படுக்கும் பொழுது ஆதிசேஷனா படுத்துடுவார், தன் மடியில படுக்க வச்சுடுவார் பெருமாளை. பூம்பட்டாம் புல்கும் அணையாம் திருமாலுக்கு அரவு. அப்படி சர்வதேச சர்வகாலத்திலையும் கைங்கரியம் பண்றதுனால ஆதிசேஷன் அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் நம்ம கைங்கரியம் பண்றோம்னா சேஷன் பேரு. ஜீவாத்மாக்கள்லாம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணா சேஷபூதர்கள் அப்படின்னு சொல்றது. பகவானுக்கு என்ன திருநாமம்னா சேஷின்னு பேர். நம்ம கைங்கரியத்தை பெற்றுக்கொள்கிறவன், அதனால சேஷின்னு பேர். இங்க என்ன எழுதுறார் வியாக்கியானத்துல, சேஷி பாவம் மாறி கிடக்கிறது. என்ன மாறி கிடக்குன்னா, சேஷபூதனா இருக்கக்கூடிய அர்ஜுனனை பெருமாள் தேருக்கு மேல உள்ள உட்காந்து வச்சுட்டார். சேஷியா இருக்க வேண்டிய பெருமாள் வெளியில உட்கார்ந்து இருக்கார், ரதத்தை ஓட்டிட்டு இருக்கார். உபயோகோ ரதம் மத்தியே, அவன் மேலேந்து கட்டளை இடுறான் அர்ஜுனன். கிருஷ்ணா ரெண்டு ரதம் இருக்கு பாரு, அதுக்கு நடுவில் கொண்டு போய் இந்த ரதத்தை நிறுத்துங்கிறான். யுத்தத்துல சொன்னபடி எல்லாம் கேட்கிறான் கண்ணன். தேரோட்டியா இருக்கிறான். தேரோட்டிங்கிறது கௌரவ குறைச்சலான வேலை, அந்த கைங்கரியத்தை பண்றான். அதனால சேஷி பாவம் மாறி கிடக்கிறது. ஒரு சமயத்துல வியாசர் என்ன பண்ணினார், வியாசர் எழுந்தருளி இருக்கும் பொழுது அவள்கிட்ட சில சீடர்கள்லாம் மகாபாரதத்தை கதையை ஸ்லோக ரூபமா உபன்யாசங்கள்லாம் கேட்டா, காலக்ஷேபம் கேட்டா. காலக்ஷேபம் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணினா, நாங்கள்லாம் இப்படி தென் தேசமா நாங்க போயிட்டு வரோம், பெருமாள்லாம் சேவிச்சுட்டு வரோம்னு போனாலும், தென் தேச யாத்திரை இந்த பக்கம் வரா. வியாசர் வடக்க இருக்கார், அங்கேருந்து இந்த பக்கம் வரார். இந்த பக்கம் வியாசர் வரல, அவன் சிஷ்யா மட்டும் வரா. வரும்பொழுது காஞ்சிபுரம் முதல்ல வந்திருக்கா. காஞ்சிபுரம் வரைச்சே அங்க இருக்கிற பெருமாளை திருப்பாடகம் அப்படிங்கிறதான திவ்ய தேசம். பெருமாளுக்கு பாண்டவ தூதன்னு பேரு. இந்த பெருமாள் ஆஜானுபாகுவா இருப்பார், கையில தீவட்டி வச்சுட்டு அந்த தீபத்தால அர்ச்சகர் பாண்டவ தூதன் சேவிச்சுக்குங்கோ. பஞ்சபாண்டவாளுக்காக தூது போன எம்பெருமான் கிருஷ்ணன் ஆஜானுபாகம் எழுந்தோடி இருக்கா. திருமுக மண்டலம், திருக்கை எல்லாம் அப்படி சேவை பண்ணி வைக்கிறாராம். வியாசனுடைய சிஷ்யால் பார்த்தா, பாண்டவனுக்கு பஞ்சபாண்டவருக்கு தூது போனானா, நாங்க வியாச பாகவதம் வியாச பாரதம் அவர்கிட்டயே வியாசத்தையே நாங்க பாரதம் கேட்டிருக்கோமே, இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லவே இல்லையே. இவரா இப்ப கிருஷ்ண பரமாத்மாவை தூது போனார், என்ன இப்படி தப்பு தப்பா சொல்றா அப்படின்னு அவளுக்கு மனசுல இஷ்டம் இல்லையா. சரின்னு சேவிச்சுட்டு வெளியில வந்தா, நம்ம கிளம்பிடலாமா, திருப்பி வியாசர் சுவாமிகிட்டயே போயிடலாமான்னு நினைச்சா, அவ அப்படியே இன்னொரு திவ்ய தேசத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டா. ஆச்சரியமான திவ்ய தேசம். வேதத்தின் சுவை பயனை விழுமிய முனிவர் விழுங்கும். வேதத்தின் சுவை பயனை விழுமிய முனிவர் விழுங்கும். கோதில் கனியை நந்தனார் களிற்றை குவளையர் தோர் தொடுதேத்தும். ஆவியை அமுதை என்னையாளுடை அப்பனை ஒப்பவர் இல்லா மாதர்கள் வாழும் மாடமாமயிலை
மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே. திருவல்லிக்கேணின்னு பேரு இந்த பெருமாளுக்கு. திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்துக்கு பேரு. இந்த பெருமாள் பார்த்தசாரதின்னு பேரு. பார்த்தனுக்கு தேரோட்டிய பெருமாள், அர்ஜுனனுக்கு தேரோட்டிய பெருமாள், சாரத்தியம் பண்ண பெருமாள், சேவிச்சுக்குங்கோ அப்படின்னு சேவை பண்ணி வச்சாரா அர்ச்சகர். ரொம்ப கோபம் வந்துருத்தா சிச்சாளுக்கு. இனிமே இங்க சேவிக்கப்படாது, இதெல்லாம் பொய்யா சொல்றாளே அப்படின்னு நேர வியாசர் இடத்துல போனா, என்னப்பா அதுக்குள்ள திவ்யதேசம் சேவிச்சுட்டு வந்துட்டேலான்னு கேட்டாராம் வியாசர். சாட்டாகமா வியாசரை சேவிச்சாரா? இல்ல சுவாமி, எங்களுக்கு மனசு ஒப்பல, என்ன விஷயம் சொல்லுங்கோப்பா அப்படின்னாராம். இல்ல ஏதோ திருப்பாடகம்னு ஒரு திவ்யதேசம் சொல்றா, போய் சேர்த்தா பாண்டவ தூதன்கிறா. நாங்க தேவரீர் இடத்துல பிரத்யட்சமா காலக்ஷேபம் பண்ணவா இன்னொரு திவ்ய தேசத்துக்கு அழைச்சிட்டு போனா திருவல்லிக்கேணின்னு பேரா, பார்த்தசாரதி, பார்த்தனுக்கு சாரத்தியம் பண்ணவா, அர்ஜுனுக்கு சாரத்தியம் பண்ண பெருமாள் சேவிச்சுக்குங்களா, என்ன இவ்வளவு அக்கிரமா இருக்குது, நீங்களே அது மாதிரிலாம் எனக்கு சொல்லலையே காலக்ஷேபத்துல அப்படின்னு கேட்டாலாம். உடனே அவர் கண்ணீர் மல்கினாராம். பதில் சொல்றதுக்கு பதிலாக கண்ணீர் மல்கினாராம். மௌனமா இருந்து அவரை பார்த்து, ஏன் நீங்க கண்ணீர் மல்கிறேள் அப்படின்னாராம். அப்ப சொன்னாராம் வியாசர், இந்த மாதிரி சாரத்தியம் பண்ணா, இந்த மாதிரி தூது போனா அப்படின்னு சொன்னா அவனுக்கு கிருஷ்ணனுக்கு கௌரவ குறைச்சலாச்சே பெருமாளுக்கு. அதனால லோகமெல்லாம் இழப்பமா இருக்கக்கூடிய காரியத்தை இவன் பண்ணிட்டானேங்கிறதுக்காக உங்கள்கிட்ட நான் மறைச்சிட்டேன்ப்பா. ஆனா இந்த அர்ச்சாவதாரத்துல கூட அந்த காரியத்தை தான் செஞ்சேன்னு அதை நிரூபிக்கணுங்கிறதுக்காக அர்ச்சாரூபத்தில் நிற்கிறானே, அவனுடைய கல்யாண குணத்தை நான் என்னன்னு சொல்றது, அதுதான் உண்மை, போய் நன்னா சேவிச்சுட்டு வாங்கன்னு அனுப்பினார் இல்லையா? அதுதான் சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். இப்படி எல்லாம் காரியம் பண்ணியே உனக்கு ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டுதான்னா தேஜஸ் கூடித்துன்னு நேற்றுக்கு அனுபவிச்சோம் இல்லையா? செஞ்சொலன்பர் சிந்தை கொண்டு தீதில்லாத தூதனாய் தேரு மூர்ந்து தேசுயர்ந்து செல்வ தெய்வ நாயகா. உன்னுடையதான அந்த மாதிரி நீ சேவிச்சதுனால என்ன ஆச்சு, கைங்கரியம் பண்ணதுனால உன் தேஜஸ் கூடித்துன்னு அப்படி எல்லாம் அனுபவிக்கிறார் இல்லையா? அதான் பெருமாள் காண்மீன்கர் உலகீர் என்று கண்முகப்பே நிமிர்ந்த, ஒளிவு மறைவே கிடையாத பெருமாளுக்கு. அதனால இப்படி ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகிலே தோற்றமாய் நின்ற சுடரே துயிலடாய். அப்பா கிருஷ்ணா எழுந்திருப்பா, உலகில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலடாய்னு பிரார்த்திச்சா. மாற்றார் உனக்கு வழிதுளைந்து உன் வாசற்கண். மாற்றார் உனக்கு வழிதுளைந்து, மாற்றார்னா எதிரிகள், வழி தொலைந்து உன்னுடையதான அவனுடையதான வலி பொறுக்க முடியாம, அம்பு வலி பொறுக்க முடியாம வழி தொலைந்து ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே. திருப்பி அவன் திருவடியிலேயே வந்து விழுந்துடுறது, என்ன காப்பாத்துப்பா. தொய் ரக்ஷதி ரக்ஷகை கிமன்யைகி தொய்சா ரக்ஷதி ரக்ஷகை கிமன்யைகி. சுவாமி தேசிகன் காமாட்சி காட்டகம்னு ஒண்ணு பண்றாரு நிருசிம்மனை பத்தி. நிருசிம்மனை கை கூப்பிட்டு சொன்னார், நிருசிம்மா நீ ரட்சிக்கணும்னு நினைச்சுட்டா வேற யாராலும் என்ன ரட்சிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு கால் நீ ரட்சிக்காம விட்டுட்டியானா வேற யாராலும் என்ன ரட்சிக்க முடியாதுன்னே சொல்றாரு. தொய் ரக்ஷதி ரக்ஷகைகி கிம் அன்யைகி தொய்சா ரக்ஷதி ரக்ஷகை கிமன்யைகி இது நிச்சித தீகி சயாமி நித்யம் நிருகதே வேகவதி தட்டாசயந்த்வாம் அப்படின்னு சாதிக்கிறார் இல்லையா? அதனால அப்படிப்பட்டதான ஆற்றார் மாற்றார் உனக்கு வழிதுளைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து நடி பணியுமா போலே போற்றியாம் வந்தோம். அப்படி வந்தது யார்? அந்த மாதிரி வந்தான்னா வலி தாங்காம வந்தது யாருன்னா காக்காசுர விற்த்தாந்தம் அன்னைக்கே நம்ம அனுபவிச்சோம். அன்னைக்கு அனுபவிச்ச விஷயத்தை தான் சொல்றாருங்க. அன்னைக்கு அனுபவிச்சது ராமாயணத்திலிருந்து அனுபவிச்சோம், இன்னைக்கு ஆழ்வார் பாசுரத்திலிருந்து அனுபவிப்போம். சித்திர கூட திருப்ப சிறு காக்கை முலை தீண்ட. சித்திர கூட திருப்ப சிறு காக்கை முலை தீண்ட. அத்திரமே கொண்டெறிய அனைத்துலகும் திரிந்தோடி. வித்தகனே ராமாவோ நின்ன பயமென்றழைப்ப அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததும் ஓர் அடையாளமோ. சித்திர கூட திருப்ப சிறு காக்கை முலை தீண்ட. சித்திரக்கூடத்தில் இருக்கும் பொழுது ஏற்படுதான சம்பவம்.
காக்காசுரம் வந்து தீண்டித்து எல்லாம் அன்னைக்கு நான் கதையெல்லாம் சொல்லிட்டேன். ஆழ்வார் பெரியாழ்வார் அனுபவிக்கிறார். சிறுகாக்கை முளை தீண்ட அத்திரமே கொண்டறிய பிரம்மாஸ்திரத்தை ஒரு தர்மத்தை எடுத்து, இத்தனைக்கும் ஆசன தர்மம் தான், அதை எடுத்து போட்டார் பெருமாள், பிரயோகிச்சார். பிரம்மாஸ்திரமா வரப்பட்டது. காகம் 3 லோகத்துக்கு போறது, யாரும் ரட்சிக்கல. அத்திரமே கொண்டறிய அனைத்துலகம் தெரிந்தோடி இத்தகனே ராமா ஓ அபயம் என்றழைப்ப, அபயம்னு வந்து விழுந்துதான். அத்திரமே அதன் கண்ணை அறுத்தது மோர் அடையாளம். தொட்டது வந்து விளையாடினது பிராட்டி இல்லையா, அபச்சாரப்பட்டது பிராட்டி இல்லையா, அதனால ஒரு கண்ணை வாங்கிட்டானோ. வாங்கிட்டு ஒரு கண்ணு தான் காக்காக்கு, அப்படி பண்ணிட்டானோ. அதைத்தான் சொல்லி சுவாமி தேசிகன் சரணாகதி பண்றார். பத்தி முதலாமவற்றில் பதியனக்கு கூடாமல் எத்திசையும் உடன்றோடி இழைத்து விழும் காகம் போல். பத்தி முதலாமவற்றில் பெருமாளை பார்த்து சொல்ற, எனக்கு கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ பண்றதுக்கு சக்தி இல்லை எனக்கு பிரபு. அதனால நான் பிரபத்தி மார்க்கமா உன் திருவடி மார்க்கத்தை சரணாகதி பண்ணிக்கிறேன், என்னை ரட்சிக்கணும்னு கேட்டார். எப்படி வந்து காகம் வந்து காகத்தை யாராலையும் ரட்சிக்க முடியலையோ அந்த மாதிரி வேற யாராலையும் என்னை ரட்சிக்க முடியாது, நீ தான் ரட்சிக்கணும். அது த்ரீன் லோகான் சம்பரிக்கிரமிய தமேவ சரணம் கதகான்னு எப்படி விழுந்ததோ அந்த மாதிரி நான் எங்கும் சுற்றி வேற வழி இல்லாதபடிக்கு நீ தான் எனக்கு அவையும் கொடுக்கணும்னு உன் திருவடி வாரத்துல வந்து சரணாகதி பண்ணிக்கிறேன். காஞ்சிபுரம் பெருமாள்கிட்ட பரதன் இடத்துல எத்திசையும் எத்திசையும் உடன்றோடி இழைத்து விழும் காகம் போல். எத்திசையும் உடன்றோடி இழைத்து விழும் காகம் போல். முத்தி தரும் நகரேடில் முக்கியமாம் கட்சி தன்னில். முத்தி தரும் நகர் ஏழில் முக்கியமாம் கட்சி தன்னில். அத்திகிரி அருளாளர்க்கு அடைக்கலம் நான் புகுந்தேனே. அத்திகிரி அருளாளர்க்கு அடைக்கலம் நான் புகுந்தேனே. அப்படியே அத்திகிரி வரதன் இடத்துல சரணாகதி பண்ணிட்டார். அதனால இப்படி அதைத்தான் இங்க சொல்ற ஆண்டாள். மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன்னடி பணியுமா போலே. அந்த மாதிரி உன்னுடைய அடியில வந்து பணிஞ்சா உன் திருவடி வாரத்துல வந்து விழுந்தா, அந்த மாதிரி நாங்க என்னன்னா அவர்கள் உன்னுடைய அம்புக்கு தோற்று உன்னிடத்துல திருவடி வாரத்துல விழுந்தா, அம்புக்கு பயந்து பிரம்மாஸ்திரம் பட்டு வேற வழி இல்லாம அந்த காக்காசுரம் வந்து விழுந்தான். நாங்க வந்து உன்னுடைய அன்புக்கு தோற்று விழுகிறோம்னா, உன்னுடைய அன்புக்கு, உன்னுடைய கருணைக்கு, உன்னுடைய வள்ளல் தன்மைக்கு, உன்னுடைய உதார குணத்துக்கு எங்களை குற்றம் பார்க்காம இருக்கே, குற்றம் பாராமைன்னு ஒரு குணம் ஒரு இடத்துல இருக்கே, அந்த குணத்துக்கு அதுக்கெல்லாம் ஆட்பட்டு உன் திருவடி வாரத்துல வந்து விழுந்தோம். உன் அன்புக்கு தோற்றவர்கள் நாங்கள் அப்படின்னாலாம். அதனால போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோ. போற்றி வந்தோம் புகழ்ந்து, புகழ்ந்து வந்தோம் போற்றி பாட. எப்படி திருப்பினாலும் அது அப்படி மங்களமா அமையும். சங்கத்தமிழ் மாலையோ இல்லையோ. அதனால போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோ, புகழ்ந்தியாம் வந்தோம் போற்றேலோ. போற்றுவதற்காக நான் இங்க வந்தோம், புகழ்ந்து பாடுவதற்காக வந்தோம் அப்படின்னு சொல்லி தாயா பெருமாளும் பெருமாளுடையதான திவ்யமான கல்யாண குணங்கள்ல போற்றி பாடக்கூடியதான ஒரு பாசுரம், அற்புதமான பாசுரம்னு சொல்லி ஆண்டாள் இந்த பாசுரத்தை தலை கற்றா. நம்முடைய திருப்பாவ மகோத்சவம் அப்படிங்கிறது 13ஆம் தேதியோட முடிவடைகிறதாக இருந்தது. ஆண்டாளுடைய திவ்யமான அனுகிரகத்தினாலையும் ஆச்சாரியனுடைய கடாட்சம், ஆஞ்சநேயனுடையதான திவ்யமான அனுகிரகத்தினாலையும் மறுநாள் 14ஆம் தேதி பூர்த்தியாகுது. அதனால சிற்றஞ்சிறு காலே வங்கக்கடல் கிடைந்த பாசுரத்தை 13ஆம் தேதி அனுபவிச்சுட்டு, சாத்துபுர பாசுரமா இருக்கிறதுனால அன்னைக்கு அனுபவிச்சுட்டு மறுநாள் வந்து சாயந்தரம் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கல்யாணம் அப்படிங்கிறத நாம மங்களகரமா அனுபவிச்சு அதோட பூர்த்தி பண்ணலாம் அப்படின்னு பெருமாளுடைய திருவுள்ளம். அதனால அதுக்கும் எல்லாரும் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்குங்கிறதுக்காக அலோன்ஸ் பண்றோம். எல்லாரும் விட்டு கொடுக்காம வந்து ஆண்டாளுடையதான திவ்யமான அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும் அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணிட்டு பூர்த்தி பண்ணிக்கிறோம். நன்மையும் செல்வமும் நாடும் நல்குமே
திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்ற 2 எழுத்தினாள். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்களம். யஸ்மாதேவ மயா சர்வம் சாஸ்திரமக்ராஹினான்யதः தஸ்மை வேங்கடநாதாய மம நாதாய மங்களம். ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேண மகீம் மகீஷாः கோப்ராஹ்மணேभ्यः சுபமஸ்து நித்யம். லோகாः சமஸ்தாः சுகினோ பவந்து.